இயன்ற அளவுக்கு எப்படி இறையருள் எனக்கு உணர்த்துகிறதோ, என் உயிரறிவை செலுத்துகிறதோ, அந்த அளவுக்கு நான் இங்கே படைக்க முயற்சி செய்கிறேன். சிவசிவா. நேற்றைய வகுப்பிலே ஐயா அவர்கள் வந்து திருநாவுக்கரசு சுவாமிகள் புராணத்திலே 244வது பாடலோடு அதை நிறைவு செய்தார்கள். ஒரு அற்புதமான ஒரு பாடல். அதை நான் வந்து இறுதியிலே அந்த விளக்கம் சொல்லும் பொழுதும் அதுக்கு வந்து அந்த அந்த ஒரு வரி எனக்கு இவ்வளவு அற்புதமாக இருந்தது. அதனால அது கூட நான் நேற்று கொஞ்சம் விரிவாக அதை எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தேன். 244வது பாடல். திருப்பதிக செழுந்தமிழின் திறம்போற்றி மகிழ்வுற்று பொறுப்பரையன் மடப்பாவை இடப்பாகர் பொற்றாளில் விருப்புடைய திருத்தொண்டர் பெருமையினை விரித்து உரைத்து அங்கு ஒருபடு சிந்தையினார்கள் உடன் உறைவின் பயன்பெற்றார் என்று சொல்லி அந்த பாடல். அந்த இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்புகலூர்ல 6 நாயன்மார்கள் ஒரே நேரத்தில் இருந்த ஒரே காலகட்டத்தவர்கள் 6 நாயன்மார்கள் வந்து ஒரே நேரத்தில் அங்கே சில காலம் அங்கே முருகநாயனாருடைய திருமணத்திலே தங்கி இருந்த ஒரு அற்புதமான வரலாறு. வேறு எங்குமே நமக்கு பெரிய புராண நிகழ்வுகளில் இல்லை. அங்கே மதுரையிலே வந்து பார்க்கும் பொழுது நமக்கு நின்ற சீர் நெடுமாறர், மங்கையர்க்கரசியார், குலச்செரியார், ஞானசம்பந்தர் என்று அங்கே 4 வந்து ஒருங்கே இருந்த சூழல் அப்படிதான் இருக்கிறது. இது வந்து அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய தகவலாம். புகழூர் என்றால் தெரியும், ஆன்மாக்கள்லாம் வந்து புகழிடும். அதனாலதான் ஒரு சதய நாளில்னு தான் நிறைவு செய்வார் அப்பர் பெருமான். அங்கே இறையடி கூடியது வந்து சொல்லும்போது ஜோதியோடு ஜோதியாக இறைவன் திருப்புகழூரான் திருவடியிலே சேர்ந்ததை ஒரு சதய நாளில் என்று சொல்லி நிறைவாக அந்த வரலாறினை வந்து நாவுக்கரசு வரலாறினை முடிப்பார். இதுல வந்து என்ன 6 பேர்ல திருநீலநக்கர், திருச்சாத்தமங்கர், சிறு தொண்ட நாயனார், செங்காட்டாங்குடி, இங்கே உள்ளவர் முருக நாயனார், அப்புறம் திருநீலகண்ட யாழ்ப்பாணர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், இப்படிப்பட்ட ஒரு பெரியோர்கள்லாம் இருந்திருக்காங்கன்னா அது ஒரு பெரிய செய்தி. இன்னும் ஒரு செய்தி என்னன்னா, திருஞான சம்பந்த பெருமானால் நண்பர்களி செய்யப்பட்டவர்கள் சிறு தொண்டர், திருநீலநக்கர், முருகநாயனார். அந்தந்த வரலாறுகளை வந்து பார்த்தால் போதும். வேறு எங்கேயும் நான் பார்த்ததாக நினைவில்லை. தன்னுடைய நட்பை வந்து வெளிப்படையாக வந்து கொடுக்கறது வந்து பெரிய விஷயம். ஒரு சிவனடியாருடைய நட்பு கிடைக்கிறது வந்து இறையருளால தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஞானத்தின் திருவுருவாக இருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமானால் நண்பர்கள் செய்யப்பட்டார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு வந்து ஒரு முன்னை தவத்தினராக வந்து இருப்பார்கள். இது ஏன்னா நாவுக்கரசரை பொறுத்து அவர் தந்தையாராக வந்து மனதிலே வதித்திருந்தார். அதே போல இவரை உடனாகவே கொண்டு போய் அவர் பெரிய பாக்கம் இவருக்கு வந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு உடன் உரையும் பயன்படுறார். அது பார்த்தீங்கன்னா 5 பேரை வச்சுக்கலாம். நம்ம வந்து இதுல மதுரையில எவர் தானே சேர்ந்து போறார் இல்லையா, நம்ம திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அங்க இருப்பாரு, எனக்கு நினைவுல இல்லை. இப்ப அவங்க மங்கையர்க்கரசியார், குலச்செரியார், நின்ற சீர் நெடுமாறர், திருஞான சம்பந்தர், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் 5 பேர் இங்க மதுரையில உறைந்திருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம இப்படிலாம் ஒரு கோணத்துல சிந்தித்தோம்னா தெரியும். நிறைய நூல்கள் எல்லாம் இதெல்லாம் எடுத்து எழுதியிருக்க மாட்டாங்க. இது 6 பேர் இருந்தாங்கன்னு எழுதியிருப்பாங்க. அதே போல இங்க 6 பேர் வந்து உறைந்திருக்கிறார்கள். அங்க வந்து இடையில வந்து அது பிரிந்து மேலும் பல திருத்தலங்களுக்கு எல்லாம் போக வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வந்து உள்ளே வந்து உற்பத்தி வித்து எழ இருவருமே சேர்ந்து பல திருத்தலங்களுக்கு போக வேண்டும் என்று முனைகிறார்கள். திருப்புகழூரை விட்டு விடைபெறக்கூடிய இதுதான். அங்கே வந்து செழுந்தமிழால திருப்புற பதியங்கள் எல்லாம் இது பண்ணி இறைவனுடைய பலவாறாக போற்றி மகிழ்வுற்று அந்த பொறுப்பறையன், அதாவது மலைமகளுடைய அவர் மேல இடப்பாகரோட பொற்றாளுல இறைவனுடைய திருவடியில வந்து விருப்புடைய திருத்தொண்டர்கள் என்று சொல்லி எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் வந்து பெருமையினை விரித்து உரைத்து அங்கு ஒருபடை சிந்தையினார்கள் என்ற ஒன்றுதான் அவர்களுக்கு. என்ன பல்வேறு நிலைப்பாடு, பல்வேறு வழிகள் இருந்தாலும், எவ்வளவோ ஆறுகள், நதிகள், வாய்க்கால்கள் என்று சொல்லி எல்லாம் வந்து சென்றாலும் கடைசியில கடலில் தான் சேர போகிறது என்ற ஒரு இயற்கையான அமைப்பு போல இந்த நாயன்மார்கள் ஒரு நிலைக்கு மேற்பட்டவர்கள், இறைவனை எல்லாம் வந்து இதையெல்லாம் வந்து புறந்தள்ளிய நிலையினராக இருக்கக்கூடியவர்கள். சிவசிவா. அப்படி ஒருபடை சிந்தையினார்கள்னா இறைவனுடைய திருவடியை அடைவதற்காகத்தான் நாம் வந்து இறைவனால் இந்த உடல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகியல் வாழ்க்கை என்பது ஒரு நிலையில்லாத வாழ்க்கை, ஒரு துன்பத்தையே வந்து கொடுக்கக்கூடிய வாழ்க்கை என்பதை நன்றாக உணர்ந்தவர்கள்.
எப்படி ஞானசம்பந்த பெருமான் முதல் திருப்பதியத்திலே 8வது பாடல்ல துயரிலங்கு உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் என்று அறிவிச்சிட்டார். முதல் திருப்பதியத்திலேயே துயர் இலங்கு உலகில், அது என்ன, இன்ப துன்பம் உள்ள உலகிங்கிற பொருள்பட ஏதாவது வார்த்தைகளை எழுதியிருக்கலாம். இன்பமே மிகும் உலகின்னு எழுதியிருக்கலாம், இல்லை துன்பமே மிகும் உலகுங்கிறதுக்கு ஆதாரமாக துயர் இலங்கு உலகில் என்று சொல்லியிருக்காரு. நம்ம சிந்தித்து பார்த்த, யாரும் சிந்தித்து பார்த்ததில்லை எவ்வளவு காலம் நம்ம மகிழ்ச்சியா இருக்கும். மற்றபடி அதாவது ஏதாவது ஒரு சுவைக்கும் பொழுதோ இல்லை வேற ஏதோ ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கும் பொழுதோ அந்த நேரத்தில் நமக்கு மகிழ்ச்சி இருக்கும், அவ்வளோதான். அது போயிடும். மற்ற நேரம்லாம் சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் துன்பங்கள் நம்மளை தொட்டுதுன்னா அந்த துன்ப சூழல்லையே நம்ம தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த நிலை ஏற்படுது இல்லையா? அதனால பார்த்தீங்கன்னா எஞ்சக்கூடியது துயரம் தான். அதான் எந்த அளவுக்கு உலகத்திலே நீ இன்பத்தை அனுபவிக்கிறாயோ அல்லது இன்பம் உன்னை நாடி அது அனுபவ பொருளாக ஆகிறதோ அதற்கு சரிசமமான துன்பத்தை அடைந்தே தீர வேண்டும், இது சத்தியம் என்று இதுல கந்த புராணத்துல, மார்க்கண்டேய புராணத்துல நாரதர் அந்த தட்சனுடைய 1000 மகன்களுக்கு சொல்லி முத்தி பெற இந்த பூமியில எல்லாம் இருக்காது, பெருமான் வந்தா உங்களை நான் அடைய வேண்டும் என்று நீங்கள் விட வேண்டும் என்று நான் உங்களுக்கு ஆச்சாரியங்கிற முறையில உங்களுக்கு அறிவுரை சொல்றேன்னு சொல்லி அப்படி சொல்ற ஒரு வரலாறு இருக்கு. அப்படி பார்க்கும்பொழுது இவர்கள்லாம் ஒருபடி சிந்தையினார்கள்னா முற்றிலுமாக உலகப்பற்றுகளை எல்லாம் துறந்து இறைவனை திருவடியை அடைவதே சதம் என்ற ஒரு பெரிய இறைவனையே உற்பத்தி வளர்த்தெடுத்த அந்த ஞானத்தின் உச்ச நிலையிலே இருந்த காரணத்தினால் ஒருபடும் சிந்தையினராக இறைவனை நோக்கிய பயணத்திலே இருப்பதால் இவர்களுக்கு அன்பு மிகுது, அடியார்களுக்கு அடியார் அன்பு மிகுது. இந்த ஞானத்தை வேதத்திலே உள்ள ஒரு ஞானம் இது. ஒரு சிவனடியாருக்கு நீ ஆட்பட்டு விட்டாய் என்றால் அதை விட உனக்கு கிடைக்கக்கூடிய பேர் இல்லை. அதே போல நமக்கு திருவம்பாவையில முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளே பின்னை பெருமைக்கும் பேர்த்தும பெற்றேனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியும் உன்னடியார் தாழ்பணியும் ஆங்கவர்க்கே பாங்காவும் அன்னவரே என் கணவராவார், அதே போல உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்குமே அச்சத்தால் எங்கள் பெருமான் உண்மைக்கு ஒன்று உரைப்பவன்கள் என்று சொல்லி உனக்கு அன்பு தான் எங்களுக்கு கடன் இதாக வரணும், என் கண்களோ காதுகளோ உறுப்புகளோ எதையுமே வேறு எதையுமே உன்னை தவிர எதுவும் நாடக்கூடாது என்று அப்படி சொல்லக்கூடிய ஒரு உச்ச நிலையிலே. அதனாலதான் அந்த ஒருபடும் சிந்தினார்கள் ஒன்று இருந்து நினைவுங்கள் உந்தமக்கு ஊனமில்லை என்பது போல எப்பயுமே பரமே பார்த்திருக்கக்கூடியவர்கள். அதாவது திருவடியை தன்னுடைய உயிரறிவாளுக்கும் இறைவனுடைய திருவடிக்கும் ஒரு பற்று கயிற்றால் கட்டி இருக்கக்கூடியவர்கள், எப்பொழுதுமே அசையாம. ஏன் பட்டு கயிற்றுன்னா எங்காவது வேகமாக போகும்போது சாமிக்கு வலிக்கும்ல, அதனால அது ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு உதாரணமாக சொல்வாரு. அதான் மட்டுப்பட்டு என் பாதமே மனம் பாவித்தேன்னா நன்னெஞ்சே உணகிறந்தே நம்பெருமான் திருவடியே எல்லாம் ஏகாரம் ஐயா சொல்லுவாங்க இல்லையா, வேற இல்லை, வேற திருவடி பற்று ஒரு இல்லை, தேற்ற ஏகாரம். திருவடியே உண்ணம் செய்திருக்கின்றாய் உய்வதனை வேண்டுகிறீர்கள் போல அந்த இறைவனுடைய திருவடியில தன்னுடைய உயிரறிவுக்கும் இறைவனுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி எந்த நிலையிலும் அகலாத, எந்த நிலையிலும் அந்த திருவடி சிந்தனையிலிருந்து அகலாத ஒரு ஞானம் பெற்ற அப்படிப்பட்ட நாயன்மார்கள் இவர்கள். அதனாலதான் ஒருபடு சிந்தையினார்கள் என்று சொல்லி சொன்னேன். அடுத்தது 245வது பாட்டு. இவர்கள் இங்கிருந்து ஒரு பயணிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அப்பொழுது அவர்கள் எந்த தளத்துக்கு போகுது என்று ஒரு திட்டமிட்டாத நிலையில அங்கிருந்து புறப்படணுங்கிற எண்ணம் எழுது. அதனால திருப்பூர் அங்கே போய் இறைவன்கிட்ட விடை பெற்று எங்கே போனாலும் ஒரு தளத்துக்கு போகும்போது இறைவனை மீண்டும் போய் அங்கே இறைவனிடம் விடை பெற்று அருள் கொண்டு தான் வருவார்கள். அப்படிதான் வேதவனத்திலிருந்து அங்கே வேதவனத்து அருமணியை மீண்டும் போய் தொழுது அவர்கிட்ட விடை கொண்டு அருள் பெற்றுன்னு அங்கே வரும் ஞானசம்பந்தர் மதுரைக்கு போகும்பொழுது. இப்பொழுது இந்த 245வது பாடல் நாவுக்கரசர் புராணத்துல அந்நாளில் தமக்கேற்ற திருத்தொன்று நெறியாற்ற மின்னார் செஞ்சடையண்ணல் மேவுபதி இணைப்பளவும் முன்னாக சென்றேத்தி முதல்வந்தால் தொழுவதற்கு பொன்னாரும் மணிமாட பூம்புகளூர் தொழுது அகன்றார் என்று சொல்லி மீண்டும் பூம்புகளூரில் இருக்கக்கூடிய இறைவனை தொழுது அங்கே அகன்றார்கள். அந்நாளில் தமக்கு ஏற்ற திருத்தொன்றின் நெறியாற்ற, இது முக்கியமா தமக்கு ஏற்ற திருத்தொண்டுங்கிறது நம்ம கவனிக்கணும். அது வேகமாக போயிடக்கூடாது, அது கவனிக்கணும். ஞானசம்பந்தர் இறைவனை நோக்கி பயணிப்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாம், பக்குவமுடைய உயிர்களை எல்லாம் கட்டி இறைவனை நோக்கி ஆற்றுப்படுத்தி ஈர்த்து செல்வது, அது ஒரு வழி. நாவுக்கரசருக்கு இறைவன் விதித்த திருத்தொண்டிலே உலக உயிர்களை எல்லாம் இயற்றி
அந்த திருத்தொண்டிலிருந்து சரியிலிருந்து அடுத்த கிரியைக்கு போய் அப்படியே வந்து யோகபாதம் ஞானபாதத்துக்கு போறது மாதிரி இப்படி வந்து பண்ணியிருப்பாரு. இவர் வந்து கிரியையிலிருந்து இருப்பாரு. இதுல முதல்ல என்ன பண்ணிக்கணும்னா, நமக்கு 4 பாதங்கள் இறைவனை அடையக்கூடிய வழிமுறைகள்ல ஒரு 16 ஏற்ற முறைகளை சொல்லுவாங்க. சரிய கிரிய யோகம் ஞானம், அப்புறம் சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம், அப்புறம் கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம், அப்புறம் யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம், அப்புறம் ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் என்று 16 நிலைப்பாடுகளை வந்து சொல்வார்கள். இந்த படிநிலையில வந்து பண்ணும்போது அடித்தொண்டிலிருந்து நாவுக்கரசர் பெருமான் கொண்டு வர்றாரு. இவர் வந்து என்ன பண்றாருன்னா, கிரியை நிலையிலிருந்து ஏற்ற முறையில் கொண்டு வர்றாரு. இதுல வந்து என்ன பார்க்கணும்னா, இவருக்கு வந்து சரியைன்னு நாவுக்கரசர் சொல்லுவாங்க, இவர் கிரியை ஞானசமுந்தர் சொல்லுவாங்க, யோக நிலையில பயின்றாருன்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்லுவாங்க, மாணிக்கவாசர் ஞானமாக. இந்த 4 வரையுமே சரியை, கிரியை, யோகம், ஞானம் 4 நிலைப்பாடுகளையும் வந்து உபதேசித்திருக்கிறார்கள். அதெல்லாம் உற்று நோக்கி இந்த திருமுறைகள் எல்லாம் ஓரளவு கற்றால்தான் தெரியும். யாருமே ஞானத்தை மட்டும் வந்து உபதேசிக்கல. ஏன்னா படியேற்ற முறையில வரக்கூடிய பல்லுயிர்களும் வந்து பயன்பெறுமாறு சரியை முதல் ஞானம் வரை பல படியேற்ற முறையில அங்கங்கே வந்து இறைவனை போற்றி பரவும் போது உபதேசித்து அப்படி வந்து அவர்கள் நம்மை வந்து ஏற்றி இருக்கிறார்கள். இப்ப அந்நாளில் தமக்கேற்ற திருத்தொண்டுன்னா, இப்ப தமக்கேற்ற திருத்தொண்டுன்னா நான் இப்ப நாவுக்கரசரை பொறுத்தவரெல்லாம் வந்து உழவார பணியிலிருந்து தான் ஆரம்பிக்கிறார் இல்லையா? உழவார பணின்னு ஆரம்பித்து உடல் மொழியாலே அவர் பல ஒரு ஞான செய்திகளை எல்லாம் வந்து உணர்த்துறாரு. இதெல்லாம் நம்ம வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அவரை வந்து சொல்லும் பொழுது திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவ முனிவர் என்று சொல்லி அவரை வந்து அறிமுகப்படுத்தும் போது சேக்கிழார் பெருமான் சொல்றாரு, திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டுன்னா இந்த உலகம் உள்ள அளவும் வந்து இந்த உயிர்கள் எல்லாம் இந்த திருத்தொண்டுல ஆட்படுத்தி அவர்களை உயிரை நோக்கி செலுத்தக்கூடிய இந்த தொண்டு வந்து வாழையாக அதான் வளரு என்று சொல்லி 3 காலத்தையும் குறிக்கக்கூடியதாக சுட்டி இருக்கிறார். திருநாவுக்கரசு வளர திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவ முனிவர் வாகீசர்னு அங்க வந்து சொல்லுவாரு. அப்படி வந்து எதற்காக இங்க அவதரிக்கை செய்யப்படுகிறார் என்றால், இறைவன் திருவுளம் பற்றி தான் அவதரிக்கை செய்யப்படுகிறார். இறைவன் வந்து ஆட்டதான் அவர் ஆடுகிறார். அயல் சமயம் போறதெல்லாம் இறைவனோட திருவுளம் இல்லாம எதுவுமே இல்லை, இறைவன் திருவுளம் தான் நடத்துகிறது. அவருக்கு என்னன்னா தொண்டு நெறி. இன்றைக்கு உழவார அமைப்பு என்று பல கிராமங்களில எல்லாம் வந்து நகரமா இருக்கட்டும், கிராமங்களா இருக்கட்டும், ஒரு நகரங்களா இருக்கட்டும், ஒரு ஆலயம் சார்ந்து ஒரு குழுவா இருக்கிறாங்க. அப்புறம் பிரிந்து 2 குழு 3 குழுக்களாக போய் நிறைய வந்து இதெல்லாம் ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு இல்லை. ஆலயங்கள்லாம் வந்து மோசமாக கைவிடப்பட்ட அந்த சூழ்நிலையிலிருந்து இப்ப ஏற்ற முறையில வந்திருக்கின்றன. அப்போ வந்து என்னன்னா, இதுதான் இந்த நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், இது வந்து உள்ளே போகக்கூடிய ஒரு முதல் நிலையை கொண்டு வந்து சைவத்தை நோக்கி இறைவனை நோக்கி பயணிக்கக்கூடிய பயணத்திலே நீங்க உழவாரம் என்பது, அப்புறம் இசையெல்லாம் வாசிக்கிறாங்க இல்லையா, கள்ள உடமிட்டு எல்லாம் செய்யறாங்க இல்லையா, அந்த இசைக்கருவி இந்த அமைப்புகள்லாம் இப்பொழுது ரொம்ப பெருகி திருக்கையிலாய இசை என்றெல்லாம் அப்படிலாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து என்னன்னா, ஒரு தொடக்க நிலையில ஒரு வழிபாட்டு நெறிக்கு ஒரு பெரிய சைவ நெறிக்குள்ள வந்து புகக்கூடிய ஒரு அதை என்ட்ரி பாயிண்ட்னு ஆங்கிலத்தில் சொன்னா அது சரியா இருக்கும். இந்த தமிழ்ல வந்து உள்புகக்கூடிய முதல் நிலை அப்படி என்று நாம் வந்து அது நல்ல தமிழ்ல தெளிவாக சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலையை வந்து எடுத்து சொல்லும் பொழுது அந்த அடித்தட்டு மக்களிலிருந்து கொண்டு வர்றாரு. இதே போல பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு நிலையிலிருந்து இருக்கக்கூடிய மக்களை அப்படி ஞானசமுந்தரம் ஏற்றி போக, அங்கிருந்து சுந்தரமூர்த்தி சாமிகள் ஏற்றி போக, அங்க போய் மாணிக்கவாசகர் அங்கே ஞானத்தின் ஞானமாக முடிகிறது. இவர்கள் 4 பேருமே ஞானத்தின் ஞானத்தை வந்து உபதேசித்திருக்கிறார்கள். பல பாடல்கள்லாம் நமக்கு இருக்கின்றன. அடுத்தது வந்து இப்ப நம்ம எதுக்கு சொல்றோம்னா, தமக்கேற்ற திருத்தொன்றுங்கிறது மட்டும்தான் நான் இப்ப விளக்கம் சொல்றேன். அலைகள் கலைத்துறை தழைப்ப அது வந்து தவத்தோர் நெறி. அலைகள் கலை, அதாவது கலைத்துறை என்பது இந்த உலகியல் வந்து பாச ஞானத்தை இங்க வந்து சூட்டப்படவில்லை. இறைவனை நோக்கி உயிரறிவை செலுத்தக்கூடிய பயணிக்கக்கூடிய நாம் இப்ப செஞ்சு கொண்டிருக்கோம் இல்லையா, எல்லை இல்லாத, ஏன்னா எல்லை இல்லாத பொருளை அடைய எல்லை இல்லாத வந்து கலைஞானம் எதுன்னா சிவஞானம், சிவத்தை எய்தி வைக்க சொல்லக்கூடிய அந்த ஞானம். அலைகள் கலைத்துறை தனி வேற ஒண்ணுமே அவர் நாடகம்லாம் வந்து செஞ்சாங்க, அதெல்லாம் எதுவுமே செய்யலையே. இறைவனை நோக்கி பயணிக்க இந்த உயிரிழவு எப்படியெல்லாம் பக்குவப்படுத்தி செலுத்த செய்யலாமோ அதுதானே வந்து பண்ணாங்க. அலைகள் கலை துறை தழைப்ப வருந்தவத்தோர் நெறிவாழன்னா, இந்த பூமி உள்ளளவும் வந்து தவநிலையில உள்ளவர்கள் வந்து ஒரு நிலைக்கு வந்திருப்பாங்க, யோக நிலையில வந்து உயிரை விட்டுருப்பாங்க, கிரியை நிலையிலேயே வந்து பூஜை செஞ்சு 20 வருஷம் வந்து பூஜை செய்யறவங்க எல்லாம் கூட வந்து அது ஒன்றிய நிலைக்கு யோக நிலைக்கு வராதவர்கள்லாம் வந்து பார்த்துருக்குன்னா, இந்த ஜாதி குலம் இனம் மொழி இந்த பேத
இந்த கேவலம்லாம் இழிவுகள்லாம் வந்து பற்றி இருக்கக்கூடியவர்களில் வந்து பார்த்துருக்கேன். இல்லறத்துலயும் வந்து உடன்போக்கா இல்லாம ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே சிவ பூஜை செய்யறவங்க மகனையும் மருமகளையும் வாழ விடாத ஒரு உயர்குலத்தை வர்றது கூட எனக்கு அறிமுகம் உண்டு. இப்படி எல்லாம் வந்து அந்த நெறிப்படுத்தல. அப்ப இந்த என்னன்னா இந்த பூஜை செஞ்சு 20 ஆண்டுகள் அதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே தெரியும். இந்த பூஜை செய்யும் பொழுது யாராவது பேசுவது காதல விடும், ஏதாவது தொலைக்காட்சியில அது காதல விடும், எங்கேயாவது வந்து ஒரு வடை சொல்றாங்கன்னா அந்த மனம் வரும். இப்படி எல்லாம் வந்து பல காலம் வந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு காலத்துல இது போக 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 இந்த வழிபடக்கூடிய இறைவனும் வழிபடக்கூடிய உயிரும் வந்து அதுல போய் முழுவதுமாக இந்த உயிரறிவு விளைவித்து தன்னை மறந்து அந்த பூஜைகளை வந்து இயற்றக்கூடியது. எப்படி சண்டேச நாயனார் இங்க வந்து பூஜை செய்யும் போது தந்தையார் வசைமொழிகள் பேசுவது காதல விழ அங்க கிரியை தான் நடக்குது. அதுக்கப்புறம் அடிக்கிறாரு, அதுவும் வந்து அவருக்கு உணர்வு கொள்ள. அப்புறம் வந்து பால் தான் திரும்பி பார்க்கிறாரு, அப்பா இருக்காரு, உடனே வந்து வெட்டணும்னு நினைக்கிறாரு, கையில் இருக்கிற கோல் மழுவாக இறைவன் அப்படிலாம் நடக்குது இல்லையா? அது போல அப்ப இந்த வருந்தவத்தோர் நெறி வாழன்னா இந்த பூமியில வந்து முன்னதாக வந்து தவம் செய்து பல நிலைகள்ல சரியிலே ஒருத்தன் இருந்திருப்பான், உயர்நிலையில இருப்பான், இறைவன் மீது இனந்தெரியாத அன்பால சரியை பண்ணியிருப்பான். அது போல கிரியையில பூஜையில வந்து இருந்திருப்பாங்க, யோகத்திலையும் இருந்திருப்பாங்க, இறைவனே ஒருவர் இருப்பாங்க. நிறைய வந்து ஒரு சிவ பூஜை செய்யற ஒரு வீட்டுல வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு பாபா பொம்மை இருக்கு. சிவ பூஜை செய்யக்கூடிய ஒரு வீட்டுல நான் சிதம்பரத்துக்கு போறேன், உள்ள போய் உள்ள கூப்பிட்டு அமர வச்சாங்க. நீங்க எல்லாம் வந்தா எங்களுக்கு பெருமன் எல்லாம் சொல்லுவாங்க, முகமெல்லாம் சொல்லுவாங்க. உள்ள போய் அமர்ந்து இப்படி பாக்குறேன், அந்த நிலைப்படிக்கு மேல உள்ள ஒரு பெரிய பாபா படம் இருக்கு. அவர் பெரிய அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஒரு பேராசிரியர், அவர் பையன் இருக்காரு. என்ன ஐயா உங்க வீட்டுல அப்படின்னா, இல்லைங்க என் பையன் வந்து அதை விரும்புறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் இறைவன் வந்து எப்படி புறத்துல வந்து இறைவனால் தள்ளப்படக்கூடியவர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளணும். எப்படி நாவுக்கரசர் பெருமானை வந்து சிறிதே வந்து வழிவினான் என்று சொல்லி வேறு சமயத்திற்கு போக செய்து அந்த சமயத்தை முற்றிலுமாக உணரச் செய்து மீளவும் சைவத்துக்கு வந்து அதுக்கு மேலதானே இவருக்கு இன்னும் எவ்வளவு வந்து உயர்நெறியிலேருந்து நம்ம தவறி விட்டோங்கிற நிலையெல்லாம் வருது. அப்ப வருந்தவத்தோர் நெறிவாழன்னா இந்த உலகம் உள்ளலும் வந்து இப்போ வந்து ஞாபகரசரை அன்றைக்கு வந்து சித்திரை சதய நாளில் போய் இறைவனோட ஐக்கியம் ஆனாலும் ஞானசமுந்தரா இருக்கட்டும், மாணிவாசகரா இருக்கட்டும், மற்ற அருளாளர்களா இருக்கட்டும், அந்த வேதத்துல தமிழ்ல விரித்து நமக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க இல்லையா? இந்த பூமி உள்ளளவும் இருந்து தொடருமாறு நமக்கு வந்து அங்கே அருளி வைத்திருக்கிறார்கள். அதன் வழியாக அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். இப்ப நாவுக்கரசர் வரலாற்றை நாம் படிக்கிறோம்னா இப்ப சேக்கிழார் சொல்றாருன்னா சேக்கிழார் இப்பொழுது உடன் இருக்காரு, நாவுக்கரசர் பெருமான் உடன் இருக்காரு. அந்த தேவர்களாக இருக்கட்டும், முனிவர்களாக இருக்கட்டும், எப்பொழுதுமே தோன்றா துணையாக இதை வந்து கேட்பாங்க. எங்க இறைப்பருத்துவம் வந்து கேட்கப்படுகிறதோ பேசப்படுகிறதோ அந்த இடத்துல முனிவர்கள், ரிஷிகள், இதே போல தேவர்கள் எல்லாம் இறைவனை நோக்கி வந்து பயணப்படுபவர்கள் அருவமாக இருந்து கேட்பார்கள் என்று சொல்லி வரலாறுகள்லாம் நமக்கு இருக்கின்றன. அதாவது சொல்லுவாங்க, எங்க ராமாயணம் வந்து நடத்துதோ அங்க வந்து ஆஞ்சநேயர் இருப்பாருன்னு சொல்லி அவங்க பெருமாள்காரங்கெல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் உண்மைதான், எல்லாம் இல்லைன்னு நம்ம இது பண்ண முடியாது. வருந்தவத்தோர் நெறிவாழ, ஆமா வருந்தவத்தோர்னா நெறிவாழ. அதாவது இதுல வந்து சரியை நிலையில வந்து ஒருத்தன் இருக்கான், கிரியை நிலையில இருக்கான், யோக நிலையில இருக்கான், ஞானத்தை எட்டக்கூடிய நிலையில இருக்காங்க. இவர்கள் வந்து இந்த உடலை விடும் பொழுது அவருக்கு மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, ஆட்சி அதிகார ஆசை என்று சொல்லி உலகில் பற்றுகள்லாம் விடாமலே இருப்பாங்க இல்லையா? அப்படி விடாம இருக்கிறவங்க உடலை விட்டா அடுத்தது அவர்கள் வந்து உயிருக்கு தக்கவாறு அதற்கான வந்து இன்ப துன்பங்களை எல்லாம் ஏற்றி வினையை ஏற்றி ஒரு தக்க குடும்பத்துல அதற்கு மேல் அவர்களுக்கு எப்படி வந்து ஒரு இளங்கலையை வந்து முடிக்கிறவனை அடுத்தது முதுகலையில சேர்க்கணுமோ, இல்ல முதுகலையில வந்து முடிச்சவனை வந்து ஒரு ஆராய்ச்சி படிப்புல சேர்க்கணுமா, இப்படி வந்து இறைவனை ஆங்காங்க பிறப்பித்து அதனாலதான் சில பேர் பாத்தீங்கன்னா நல்ல இளைஞர்களே திருமணமே வேண்டாங்கிறான். பெரிய ஆச்சரியமா இருக்கும், என்னடா இது மாதிரி சொல்ற பிள்ளைன்னா, இல்லைங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்கலாமா. முன்னை தவத்திலேயே அந்த இதெல்லாம் வந்து முன்னை பிறவிலேயே வந்து இதெல்லாம் நீங்க உற்று நோக்கி சூழலெல்லாம் உற்று நோக்கி பார்த்தாலே நமக்கு தெரியும். சில பேர் கல்லாமலே சிறு குழந்தை பிராயத்திலே சில பேர் நமக்கு இல்லத்திலேயே தெரியுது இல்லை, சில குழந்தைகள் வந்து ஒண்ணுமே எவ்வளவு சுட்டுப்பட்டாலும் வராது. சிலதுக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா இறைவனை நோக்கிய பயணத்துல இயல்பாகவே அவர்களுக்கு அந்த வேட்கையெல்லாம் வருது. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்கு. அப்ப வருந்தவத்தோர் நெறிவாழ்னா இந்த உலகம் உள்ளவும் இறைவனால் வந்து நல்வினை திவினைகளை ஏற்றி அவர்களை பக்குவப்படுத்துவதற்காக உடல் அருளப்பெற்ற தவசீலர்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கான நெறியாகிய இந்த சைவ சமய நெறி, உயிரறிவு, இறைவனை நோக்கி செலுத்தக்கூடிய ஒரே நெறி, அந்த பரபிரமத்தை நோக்கி செலுத்தக்கூடிய நெறி வாழ எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டே இருக்க உலகம் உள்ளளவும் உலகில் வரும் இருள் நீக்கி ஒளி விளங்கி. ஒரு உதாரணம் சொல்றாரு, உலகில் இருக்கக்கூடிய முன்னாடியே வந்து
பாயிரத்திலேயே சொல்லிடுறாருல இது. அதே தான் இங்கேயும் சொல்றாரு. உலகில் வரும் இருள் நீக்கி ஒளி விளங்கி கதிர்போல் பின் மலரும் மருள் நீக்கியார் வந்து அவதாரம் செய்தார் என்று சொல்லி இந்த எப்படி வந்து இவர் வந்தாருன்னு சொல்லி இதுதான் இப்போ வந்து அவருக்கு ஏற்ற, அதாவது தமக்கு ஏற்ற திருத்தொன்றுன்னா இவருக்கு விதிக்கப்பட்டது திருத்தொன்று என்னன்னா அந்த இந்த கலைத்துறை இறைவனை நோக்கி செலுத்தக்கூடிய ஞான கலைத்துறை. இப்ப நிறைய ஞான செய்திகள் எல்லாம் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா நூல்கள்ல. வருந்தவத்தோர் நெறிவாழ்னா வரக்கூடியவர்கள்லாம் அந்த சரி தொண்டிலிருந்து தொடங்கி அடுத்து கிரிகைக்கு போய் இப்படிலாம் படிநிலையில வந்து போக உலகத்துல இருக்கக்கூடிய அஞ்ஞான இருளை வந்து நீக்கி ஒளி, அதாவது இருள் எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கு. ஒளி தோன்றணும்னா இருள் வந்து மடங்கி போயிருக்கு, எங்கேயுமே போயிடல. இப்ப கரண்ட் போயிட்டுதுன்னா ஏதாவது 20 கிலோமீட்டர்ல இருந்து வரல, இங்கேதான் இருக்கு. அப்ப வந்து ஒளி விளங்கினான்னா எப்படி கதிர் வந்து ஒளியை வந்த உடனே இது மறைஞ்சி போயிடுதோ அதே போல அஞ்ஞானம் வந்து மறைவதற்கு ஒரு பேரொளி பிழம்பு போல மருள் நீக்கியாராகிய நாவுக்கரசர் பெருமான் அவதாரம் செய்தார் என்று சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் தான் வந்து அயல் சமயம் போனது நமக்கு தெரியும். அம்மா அக்கா கிட்ட வந்து வரும்பொழுது இதெல்லாம் ஒன்றும் இல்லடா, இது வந்து அருளுங்கிறாரு. உனக்கு வந்து இந்த குடரோடு துடைக்கி முடைக்கிட ஆட்டேன்னு ஐயா அப்படின்னு ஒரு பாடுறாரு இல்லையா. இதே வந்து பேர் வந்து சொல்றாங்க, கற்றவேணியார் அருளே காணும் இது கடலடைந்தார் பற்றிருப்பான் தம்மை பணிந்து பணி செய்ய. யார் உன்னுடைய திருவடியை வந்து அடைகிறார்களோ அவருடைய திருவடிகளை அவர்களுடைய பற்று எல்லாம் சுற்றமோடு பற்று அவை துயக்கர அறுத்து குற்றமிழ் குணங்களோடு கூடுமடியார்கள் மற்றவரை வானவர்கள் வானுலகம் ஏற்ற கற்றவன் இருப்பது கருப்பறியுள்ளோர் என்று சொல்லி அதான் இது எல்லாமே சேர்க்கிற அந்த தொடர்களை எல்லாமே நன்றாக வந்து திருமுறைகளை வந்து கொஞ்சம் அகன்ற அளவுக்கு, அதை வெறும் பாராயணம்னு சடங்கு முறை பாராயணம் இன்னும் நம்ம அன்பர்களே பல பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திருவாசகத்துக்கு கிட்டத்தட்ட 550 பாடல்களுக்கு மேல தனித்தனியா பொருள் வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு பதியத்து 1.5 மணி நேரம் அவன் கேட்க மாட்டான் அப்படின்ட்டு. அது நாடு வரை இல்லை. நம்மவர்களே வந்து என்ன பாப்பா ஓவர் ஹீட்டிங்னு வருது, டிவைஸ் ஓவர் ஹீட்டிங்னு வருது, அந்த ஃபேனை கொஞ்சம் இதாக போடு. மூணாவது இது போட்டால் சத்தம் வரும், அதை மட்டும் வந்து 3ல் வைக்கும். சிவசிவா கற்றை வேணியார் அருளே காணும் மீது கல்லடைந்தார் பட்டறுப்பான் தமை படிந்து பணி செய்வீர் என்று சொல்லி அவர் நெறிப்படுத்துகிறார். அவர் குரு நிலையில வந்து சகோதரி வந்து நீ இதுதான்டா செய்யணும் அப்படின்னு சொல்லி பண்றாரு. பரிவுற்ற அலர் செந்தமிழின் சொல்வளம் பதியத்தொடை பாடிய பான்மையினை நாவுக்கரசர். ஆமா, இதுல என்ன ஆயிடுதுன்னா இறைவனுடைய திருவுருளால நீ வந்து ஒரு வாக்கு வான்வாக்கு பாவுற்ற அலர் செந்தமிழின் சொல்வளம் பதிக தொடை பாடிய பான்மையினால் அங்க கூற்றாயினவாறு விளக்குகிறீர் என்று பாடிய பிறகு அது இறைவனோட திருவுருளால தான் பாடுறாரு. பாடுவித்தானேன்னு சொல்றாரு இல்லையா, அதை போலதான் பாட்டு வித்தால் ஒருவர் பாடாதேன்னு சொல்றாருல. நாவுக்கரசு சென்று உலகேழின் நாமம் நயப்புற நன்னுக என்று உன்னுடைய திருநாமம் வந்து நாவுக்கரசு என்று உலகேழும் வந்து விளங்கி தோன்றுன்னு அப்ப ஈரன் சொல்றாரு. அன்னைக்குதான் அது இன்றைக்குதான் வந்து வருது. அதே போல இப்ப இவருக்கு வந்து இந்த இப்ப 2 பேரும் வராங்க. இது 2 பேருக்கு தான் சொல்றாரு. தமக்கு ஏற்ற திருத்தொன்றை நெறியாற்றன்னு ஞான சம்பந்த பெருமானும் நாவுக்கரசர் பெருமானும் புகழூர் இறைவனிடம் விடை பெற்று கொண்டு வரும் பொழுது இவர்கள் எந்த நெறியை ஆற்றுவதற்கு வருகிறார்களோ அவருக்கு விதிக்கப்பட்டது வேறு, இவருக்கு விதிக்கப்பட்டது வேறு. பல இடங்கள்ல 2 பேருக்கும் வந்து பல செயல்பாடுகள் ஒன்றாக இருக்கும். ஆனால் வந்து தனித்துவம் இருக்கு. ஒவ்வொரு நாயன்மாருக்கும் வந்து இப்ப வந்து உணவு அளிப்பதை வந்து சில நாயன்மார்கள் வந்து முதன்மை தொண்டாக வைத்திருக்கிறார்கள்னா முதன்மை தொண்டுக்கு சேர்ந்த தொண்டாக பல நாயன்மார்கள் வைத்திருப்பார்கள். 16 நாயன்மார்கள் அடியார்களுக்கு உணவளித்திருக்கிறார்கள். அந்த சிவனேஸ்வரர் அப்புறம் அந்த இடங்கழி நாயனார் வரலாற்றை வரக்கூடிய ஒரு அன்பரை தவிர 16 நாயன்மார்கள் பல்வேறு பணிகள் முதன்மையாக இருந்தாலும் அப்படிலாம் இருக்கு இல்லையா. அதனால வந்து கலப்பாகவும் வரும், ஒன்றாகவும் வரும். அப்ப தமக்கேற்றுங்கும் போது ஞானசமுத்திர பதத்தை பார்க்கும் பொழுது ஒரு நெறிய மனம் வைத்துள்ள ஞான சம்பந்தன் ஞானத்தின் திருவுருவாக வந்து இருக்கக்கூடியவர். அதே போல எல்லாம் இருக்கு இல்லையா. அதாவது வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்து எழுத சீதவள வயற்புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பருவாம் என்று சொல்லி ஞான சம்பந்தரை பொறுத்தவரையிலும் வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவ ஏன்னா திரும்ப வந்து சைவத்தை வந்து பாதித்தன்றி போக நான் இது செய்ய மாட்டேங்கிறாருல. மீண்டும் சைவத்தை வந்து நிலைநாட்டுவதற்கும் அமன் சமயம் எல்லாம் பாழ்பட வந்து இங்கே அவதரித்ததாக அவருக்கு நிறைய குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதே போல வந்து
அதுக்கப்புறம் வந்து தமக்கேற்ற திருத்தொன்றின் நெறியாற்றுவதற்காக, எதற்காகன்னா இந்த பூம்புகழூரோடு அவர்கள் முடித்து கொண்டு சரி வழிபட்டு விட்டோம், இனிமேல் சொந்த வேலையெல்லாம் பார்க்கணும் போகாம மேலும் வந்து இறைவனுடைய எண்ணம் இறைவன் எப்படி வந்து செலுத்துகிறாரோ அப்படி செலுத்தப்பட்டு இந்த நெறியில வந்து நின்று இவைகளையெல்லாம் செயல்படுவதற்காக மின்னார் செஞ்சடை எண்ணல் மேவுபதி எனைப்பளவும் முன்னாக சென்றேத்தி முதல்வன் தாழ்த்துவதற்கு பெருமான் எங்கெங்கே எல்லாம் வந்து மின்னார் செஞ்சடை எண்ணல் தெரியும், ஒளி வீசக்கூடிய சடையை அடையாளமாக இருக்கக்கூடிய அருளோங்கு சடையை வைத்திருக்கக்கூடிய அண்ணலாகிய அவர் விரும்பி எழுந்திருக்கக்கூடிய மேவு பதி என பல பதிகளிலையும் சென்று நாம் பார்க்க வேண்டும் என்று முன்னாக சென்றேத்தி நான் வந்து முனைந்து சென்றேத்தி முதல்வன் தாள் தொழுவதற்கு முதல்வன் ஆகிய சிவபெருமானுடைய திருவடியை தொழுவதற்கு பொன்னாரும் மணிப்பாடமாட பூம்புகளூர் தொழுது அகன்றார். அங்கே மணிமாடங்கள்லாம் பொன் போன்று இருக்கக்கூடிய அந்த பூம்புகளூரில் இருக்கக்கூடிய பெருமானை தொழுது அந்த திருப்பதியிலிருந்து அகழ்கிறார்கள் என்பது அந்த பாட்டு. அங்கே யார் யார் இப்போ இருக்காங்க, இவர்களெல்லாம் விடையை வந்து கொண்டு போகணும்ல, பிரிய மாட்டேன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து நின்றசீர் நெடுமாறர் குலச்சிறையார் மங்கையர்க்கரசியார்லாம் மணல் மேற்குடி வந்து அங்கேதான் வந்து பிரிகிறாங்க. இவரை விடை விரும்புவது அவர்களுக்கு வந்து இவரை பிரியவே மனம் இல்லை, ரொம்ப வருந்துகிறார்கள். நான் வந்து நீங்க இங்க இருந்து அரசாட்சியெல்லாம் பாருங்க, நான் கன்னி நாட்டிலே இருந்து இந்த திருத்தொண்டுகளை செய்யுங்கன்னு சொல்லி அவங்க வந்து விடை கொடுத்து அவரை சொல்லும் பொழுது ஞானசம்பந்தருடைய வாக்கை தட்ட முடியாமல் அவர்கள் திரும்பியதாக அந்த இடத்துல சுவைபட அந்த நயத்தை எழுதியிருப்பாரு. அவங்களுடைய மனநிலையை பிரிய முடியாத ஒரு அடியாரோட வந்து நமக்கு வந்து அறிந்தோ அறியாமலோ ஒரு பழக்கம் நமக்கு ஏற்பட்டு விட்டதுன்னா எந்த காலத்திலையும் நம்ம விடக்கூடாது, விட்டு விடக்கூடாது என்பதற்கெல்லாம் இதெல்லாம் ஒரு உதாரணமாக நாம் வந்து எடுத்துக்கொள்ளலாம். சிவா அப்போ வந்து என்னன்னா அடுத்த பாடல் திருநீலநக்க அடிகள் சிறு தொண்டர் முருகனார் பெருநீர்மை அடியார்கள் பிறரும் விடை கொண்டேக ஒரு நீர்மை மனத்து உடைய பிள்ளையார் உடன் அரசும் வருநீர் செஞ்சடைக்கறந்தார் திரு அம்பர் வணங்கினார் என்று சொல்லி ரொம்ப சுருக்கமாக இந்த வரலாறுல போது ஞானசம்பந்த வரலாறு நம்ம பார்க்கணும். இடத்துல அங்க யாருக்கெல்லாம் இவங்கெல்லாம் விடை பெறாங்க, திருநீலநக்க அடிகள் சிறு தொண்டர் முருகநாயனார் அப்புறம் பெருநேர்மையுடைய இறைவனை நோக்கி வந்து பயணிக்கக்கூடிய அப்படிப்பட்ட அடியார்கள் என்று சொன்னாலே அந்த அடியார் இலக்கணத்தெல்லாம் நம்ம பொறுத்திக்கணும். அவர்களுக்கெல்லாம் விடை கொண்டு வந்து அவங்கள அனுப்பிவிடுறாரு. அப்ப யாரு போறாரு, ஒரு நேர்மை மனைத்துடைய பிள்ளையார் உடனரசும் வருநேர்மை செஞ்சடைக்கறந்தார் திரு அம்பர் வணங்கினார். இந்த ஒரு நேர்மைன்னு சொல்லும்போது நேற்று சொன்ன இதுல திருநீலநக்கர் வந்து அந்தனராக அங்க இருந்து அவர் திருமணம் செய்ய வைக்கக்கூடிய பேறு பெற்றவர். அதே போல முருகநாயனாரும் அங்க திருமணத்திற்கு சேவிக்க போகக்கூடிய அந்த அவரோடு சேர்ந்து இந்த ஜோதியில் கிடக்கக்கூடிய அந்த பெருமை அவருக்கு கிடைச்சது. அதே போல சிறு தொண்டர் வந்து அதற்கு பிறகு ஒரு ஞானசம்பந்தர் பிரிந்த பிறகு அவர் வந்து இறைவன் திருவடியை எழுதியது நமக்கு அந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும். அப்ப நாவுக்கரசர் பெருமான் இங்க என்ன செய்யறாரு, திருநலகண்ட யாழ்ப்பாணர் அவர் இருந்தார் இல்லையா, அவரும் அங்க ஜோதியில நல்லூர் பெருமணத்துல அவங்களோட சேர்ந்து கலந்துடுறாரு. இங்க நாவுக்கரசர் பெருமானை பொறுத்தவரையிலும் இவர் எப்ப வந்து ஜோதியில கலந்தாருங்கிற ஒரு ஒரு வினா எழுப்பினதெல்லாம் நீங்க நூல்கள்லாம் பார்க்க முடியாது. திருநீலநக்கரும் இதே பூம்புகளூர்ல இருந்துதான் கடைசியாக திருத்தொண்டை ஆற்றிக் கொண்டிருக்கிறார் நமக்கு நாவுக்கரசர் பெருமான். திருநீலநக்கரும் முருகநாயனாரும் ஞானசமுந்தர் திருமணத்திற்காக இங்கிருந்து சீர்காழி பதியை நோக்கி அவர்கள் செல்லும் பொழுது நாவரசர் பெருமான் அங்கே இருந்திருந்தால் இதை விட ஒரு பெரிய காட்சி இருக்கா. எந்த அளவுக்கு இறைவனுக்கு அடுத்ததான் ஞானசமுந்தர் மேலதான் அதிக அனுபவிச்சிருக்காரு, யார் மேலேயும் வைக்கல நம்ம நாவுக்கரசர் பெருமான். அவ்வளவு மரியாதை கலந்த ஒரு ஒரு எல்லை இல்லாத ஒரு அன்பு வந்து வைத்திருக்காருன்னா ஞானசமுந்தர். அவருக்கு ஒரு திருமணம் வந்து செய்யும் பொழுது எப்படி போகாம இருந்திருப்பாரு. அப்ப நம்ம என்ன நினைக்கணும்னா வைகாசி மூலம் ஞானசமுந்த பெருமான், அதனால அதற்கு முன் நிகழ்வாக சித்திரை சதயம் ஒண்ணு இருந்திருக்கு இல்லையா, அந்த சித்திரை சதயத்துல இந்த ஆண்டோ இல்ல இதற்கு முந்தைய ஆண்டோ ஒரு ஜோதியில் கலந்திருக்காங்க நம்ம வந்து ஒரு கருத்து உருவாக்கம். அது வந்து நமக்கு ஏன்னா ஞானசம்பந்தருக்கு முன்னாடியே அப்பர் பெருமான் ஜோதியில கலந்தாருங்கிறது உண்மை. அது இப்படி இருக்கலாம் என்று நாம எந்த சித்திர சதயமா இருக்கலாம், இதற்கு முன்னதாக இருந்த முதல் ஆண்டு கூட இருந்திருக்கலாம் அப்படி என்று நம்ம வந்து கருத்தில் அதை வந்து கொள்ளணும். அப்ப என்ன செய்யறாருன்னா நீலநக்கடிகள் சிறு தொண்டர் முருகனார் பெருநீர்மை அடியார்கள் பிறரும் விடை கொண்டியாக அவர்களையெல்லாம் விடை கொடுத்து அனுப்பிடுறாரு. விடை பெற்று செஞ்சிடறாங்க. ஒரு நேர்மை மனைத்துடைய பிள்ளையார், ஒரு நெறிய மனம் வைத்தினார் ஞானசம்பந்தர்னு சொல்றாங்கல்ல. உடன் அரசும்னா
இந்த சொல்ல வந்து ஒரு நீர்மை மனத்துடைய பிள்ளையார் என்பதோட ஒன்று இருந்து நினைவுங்கள் உந்தமக்கு ஊனமில்லை நமக்கு உபதேசிச்சவர் இல்லையா யோக நிலைய யாரு நாவுக்கரசரும். ஒரு நீர்மை மனத்துடையன்னா பெருமானுடைய திருவடி அல்லாது வேறு எதிலுமே பற்றிலுமே பெற்றமரம் பெருமான் திருவடி அல்லால் வேறு ஒன்றும் பற்றிலோமேங்கிறது பேச்சிலோமேங்கிறது போல கைச்சிறு மறியவன் கழலா பேனா கருத்துடை ஞான சம்பந்தன்னு சொல்றது போல அதை தவிர வேற எதுவுமே இல்லாதவர்கள் ஒரு நேர்மை மனத்துடைய பிள்ளையார். பிள்ளையாருடன் அரசுங்கும் பொழுது ஒரு நேர்மை மனத்துடைய அரசும் என்று ரெண்டு பேருக்குமே அந்த இதை நம்ம வந்து பொறுத்ததுதான் நல்லா இருக்கும். வருநீர் செஞ்சடை கறந்தா திரு அம்பர் வணங்கினார். அங்க இருந்து என்ன பண்ணிடுறாங்க, திரு அம்பர் வணங்கிறாங்க. அதுல ஒரு நிகழ்வு இருக்கு, நம்ம அதுக்கப்புறம் போயிடும். அடுத்த பாட்டு செங்குமுத மலர்வாவி திருக்கடவுர் அணைந்து அருளி. அதுக்கப்புறம் வந்து திரு அம்பரை வணங்கிட்டு அங்கே ஞானசமுந்தர திருப்பதிங்க 2 இருக்கு. அது தனியாக நான் இன்னும் கொஞ்சம் விவரமா அப்புறம் சொல்றேன். திருக்கடவுர் அதாவது செங்குமுதல்னா நமக்கு தாமரை மலர்கள்லாம் குமுத மலர்கள்லாம் மலர்ந்து இருக்கக்கூடிய தடாகங்களை எல்லாம் உடைய திருக்கடவுரை வந்து அங்கே அணைந்து அருளி பொங்கிய வெங்கூற்றடர்த்த பொன்னடிகள் தொழுதி அந்த கூற்றவனை மார்க்கண்டையருக்காக அடுத்த பெருமனுடைய பெண்ணுடையே பரவினாலும் பூடு நீர் சுமக்குங்கிற மாதிரி பொன்னடிகள் தொழுது ஏத்தி போற்றி பரவி குங்கிலிய கலையனார் திருமணத்தில் குறைவறுப்ப குங்கிலிய கலையனார் திருமணத்துல அவருக்கு பெரிய வாய்ப்பு இறைவன் கொடுக்கிறார். குங்கிலியம் வந்து போட்டதால அவருக்கு அளவற்ற செல்வத்தை மட்டும் கொடுக்கல, அந்த நிமிராத அந்த லிங்க திருமேனியை நிமிர்த்தி உலகோருக்கான அதிசயிப்ப ஆணைகள்லாம் கட்டி கூட நிமிர்த்த முடியாத அந்த ஒரு பெரும்பேற்றையும் புகழையும் மட்டும் கொடுக்கல. ஞானசம்பந்தர் நாவுக்கரசருக்கு வந்து அங்கே அவர்கள் இல்லத்திலே கொண்டு குறைவறுப்பன்னா அவர்களுக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் தங்க இடம் எந்தவித குறைகளும் இல்லாமல் குறைவறுப்பன்னா எந்தவித குறைபாடும் நேராமல் ஒரு விருந்தினர் வந்தாங்கன்னா நம்ம எப்படி கவனிப்போம், வாராதவர்கள் வந்தாங்கன்னா அப்படி குங்கிலிய கலையினார் திருமணத்தில் குறைவறுப்ப அங்கு அவர்பால் சிவனடியார் உடனமது செய்தார்கள். ஏனைய சிவனடியார்களோட அவர்பால் ஐயா சொன்னாங்க இல்லையா, பால்ங்கிறது இடவகை வேற்றுமைன்னு அதை போல திருவமுது செய்தார்கள். அடுத்தது சீர்மன்னம் திருக்கடவுர் திருமயானமும் வணங்கி. சீர்மன்னம்னா பெருமான் வீட்டில் இருப்பதால் எந்த திருத்தலத்தில் வந்து விளங்கி தோன்றுமாறு வீற்றிருக்கிறாரோ அவைகள் எல்லாமே சீருடைய திருத்தலங்கள் தான். அப்படி வந்து நிலைத்திருக்கக்கூடிய சீர் வந்து என்றுமே குறையாமல் வந்து நிலைத்திருக்கக்கூடிய திருக்கடவுர் மயானமும் வழங்கி. திருக்கடவுர் திருமயானம்னா திருக்கடவுர்ல இருந்து பின்னால ஒரு கோபுரம் இருக்கு, கீழே கோபுரம். அங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு அந்த திருக்கடவுர் மயானம். பலருக்கு வந்து தெரியாது, இவர்களும் அங்க ஒரு ஆலயம் இருக்கு என்று சொல்லி போட்டு விளம்பரப்படுத்த மாட்டாங்க. முறையான பூஜையும் கிடையாது, அது அரசு நிர்வாகத்துல இருக்கு. திருக்கடவுர் ஆலயம் எவ்வளவு பெருசு இருக்கோ அதே போல அவ்வளவு பெருசு. திருக்கடவுர்ல எப்படி அபிராமி அம்பிகைக்கு வந்து தனியாக மேற்கு இது கிழக்கு நோக்கி சாமி மேற்கு நோக்கி இருந்தாலும் அம்பிகையோட இது வந்து கிழக்கு நோக்கி தனியாக ஒரு அமைப்பு இருக்கிறதோ அதே போல அங்கே அம்பிகை சன்னதி தனியாக இருக்கும். அது அங்கிருந்துதான் அந்த ஆலயத்தோட தென்புறத்துல ஒரு திருக்குளம் இருக்கு. அந்த திருக்குளத்துல இருந்துதான் வந்து இங்க திருக்கடவுருக்கு அன்றாடம் ஒரு பெரிய இதுல எடுத்துட்டு வருவாங்க, மாட்டு வண்டியில வந்து திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரருக்கு நீராட்டுவதற்கு அன்றாடம் அங்கிருந்து தான் எடுத்துட்டு வருவாங்க. ஒரு ஆண்டுல ஒரு நாள் வந்து அங்கே எல்லோரும் நாம் எல்லாம் அந்த நீரை வந்து குளிப்பதற்காக ஒரு அனுமதி கொடுப்பார்கள் என்று சொல்வார்கள். அந்த விழா நான் பார்த்ததில்லை. அந்த திருக்கடவுர் மயானம் வந்து ஒரு அற்புதமான திருத்தலம். பாசமான கலைவார் பரிவார்க்கு அமுதம் அணையார் ஆசை திரையற கொடுப்பார் அலங்கல் விடைமேல் வருவார் காசை மலர் போல் மிடற்றார் கடவுர் மயானம் அமர்ந்தார் பேச வருவார் ஒருவர் பெரிய பெருமான் அடிகளே என்று சொல்லி அந்த அலங்கல் விடைமேல் வருவார்ங்கிறத சுந்தரமூர்த்தி சாமிகளையும் சொல்லியிருப்பார். மூவருமே அங்கே பாடியிருக்காங்க. ஒரு பெரிய தொன்மையான பிரம்மனுக்கு சாபம் தீர்த்த வரலாறுகள்லாம் அங்கே இருக்கு. அதான் மயானம் என்று சொல்லி இந்த கட்சி மயானம் நாலூர் மயானம் என்பது போல அதை வந்து மயானம் என்பார்கள். திருக்கடவுருக்கு செல்லக்கூடியவர்கள் நிச்சயமாக அந்த தலத்துல போய் தரிசனம் செஞ்சுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த திருக்குளத்துல இருந்து அது ரொம்ப மோசமா இருந்து நான் ஒரு தடவை போகும்போது என் நல்ல வேலை நம்ம தொண்டர்கள் வந்தாங்க. உடனே இந்த குப்பை பாட்டிலு இந்த பிளாஸ்டிக் பை எல்லாத்தையும் எடுத்து மேலே தூக்கி போட சொல்லி வந்தேன். அவ்வளவு எல்லாம் வச்சிருக்காங்க. அப்போ வந்து சீர்மண்ணும் திருக்கடவுர் திருமயானமும் வணங்கி ஏர்மண்ணும் சீர்மண்ணும்னா எல்லா இறைவன் வீட்டிருக்காரு. அதுல போய் சீருக்கு வந்து எவ்வளவு விரிவா சொல்லலாமோ அவ்வளவு பொருள் எடுத்துக்கலாம், அவ்வளவு பெருமைகளையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏர்மண்ணும் இன்னிசை பாடி அப்படின்னு சொன்னா அந்த எல்லா இந்த சொற்கள் இருக்கு இல்லையா,
சொற்களும் பொருளோடு அமைந்த சொற்களை வந்து சிறப்பாக அமைத்தல் தான் ஏர் மண்ணுன்னா அப்படின்னு சொல்லி அதோட இசையை வந்து சேர்த்து பல பாடி இனிதமர்ந்து மயானத்துல ஞானசம்பந்த பெருமானும் பாடியிருக்காரு, நாவுக்கரசர் பெருமானும் பாடியிருக்காரு, சுந்தரமூர்த்தி சாமிகள் பின்னால் அவரும் வந்து எங்க போற்றி பரவி பாடியிருக்காரு. இனிது அமர்ந்து விரும்பி கார் மண்ணும் கரை கண்டர் கரிய கரை கண்டர் கடல் இணைகள் தொழுது அங்கே தொழுது மீண்டும் வந்து இறைவன்கிட்ட விடைபெற்று இறைவனுடைய திருவடியை வந்து தொழுது அங்கிருந்து அகன்று தேர்மண்ணும் மனைவீதி திரு ஆக்கூர் சென்றடைந்தார். திரு ஆக்கூர் என்ற ஒரு திருத்தலம் வருகிற 24ஆம் தேதி சிறப்புலி நாயனார் குரு பூஜை நடக்குது. 1000 பேருக்கு அன்னம் அளிக்கக்கூடிய ஒரு ஐதீக விழா அங்கு சிறப்பாக நடக்கும். 1000ல் ஒருவர் என்று ஒரு திருமேனியும் அங்கே இருக்கிறது. 1000 பேருக்கு அன்னம் அளிக்கும் போது ஒருவர் குறைய இறைவனே வந்து அந்த அன்னத்தை ஏற்றதாக அங்க ஒரு வரலாறு வழங்குகிறது. அப்படிப்பட்ட திருத்தலம் சாமி வந்து தான் தோன்றீஸ்வரர் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே ஆக்கூரில் தான் தோன்றிய அப்படாரி என்று ஞானசமுந்தராலும் அப்பராலையும் வந்து 2 பேராலையும் இறைவன் தான் தோன்றி என்று குறிப்பிட்டது வேறு ஒரு தளத்துல தான் இருக்கு. நான் பார்த்த அளவுக்கு இது வந்து தான் தோன்றின்னு இவர்களே இதுல வந்து நீடூர்ல வந்து தோன்றலை பணியா விடலாமா, சொற்று நீர்வயல் சூழ்வயல் நீடூர் தோன்றலை பணியா விடலாமே என்று சுந்தரமூர்த்தி சாமிகள் தோன்றல் இருப்பாரு. அது வந்து மண்ணாலேயே ஆகி இருக்கக்கூடிய அந்த திருமேனி நீடூர்ல, திருநீடூர் திருப்பங்குறம் அப்படிதான். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்பொழுதும் இருக்கக்கூடிய இதுதான் இருக்கும். மேல வந்து ஒரு வெட்டு இருக்கும். நான் வந்து அருகாமையில் சென்று பார்க்கக்கூடிய அந்த புண்ணியம் கிடைச்சது. மேல வந்து ஒரு வெட்டு இருக்கும் சாமி. அது அங்க சொல்லுவாங்க பூமியில இருந்து அதை எடுக்கும் பொழுது அதை வெட்டுப்பட்டு ரத்தம் வந்ததுன்னா அந்த வரலாறுகள்லாம் சொல்லுவார்கள். அது ஒரு மாட கோயில் வகையாகவும் வந்து கோச்சங்கனால் எடுக்கப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு கோயில். கார்மண்ணும் கரைக்கண்டர் கடல் நிகழ் பொழுது அங்க கடவுர்ல இருந்து அகன்று தேர்மண்ணும் மணிவீதி திரு ஆக்கூர் சென்றடைந்தார் என்பது இந்த 248வது பாடல். அடுத்தது இதே வந்து இதே செய்தியை இதே வரலாற்றினை இவர்கள் திருக்கடவுர் வந்து அணைந்த வரலாற்றினை ஞானசம்பந்தர் பெருமான் வரலாற்றுல இன்னும் நன்றாக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இதுல வந்து அதுல சொல்லப்படாது இதுல சொல்லப்பட்டது, இதுல சொல்லப்படாது இதுல சுருக்கமாக இருக்கிறது. அந்த வரலாறையும் நம்ம வந்து பார்த்து தான் போகணும். ஏன்னா அதுல நிறைய நயமான ஒரு விஷயம். நாவுக்கரசருக்கும் ஞானசம்பந்தருக்கு இடையிலான ஒரு அன்பை வந்து வெளிப்படுத்தக்கூடிய, ஒரு மரியாதையை வந்து வெளிப்படுத்தக்கூடிய, ஒரு பரிவை வெளிப்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட அந்த வரலாறுகள்லாம் அங்கே வந்து புதைந்து இருக்கின்றன. அதனால நம்ம வந்து அதை பார்க்கணும். ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்று 525வது பாடல் பெரிய புராணம் நூல் இருப்பவர்கள் அது வந்து எடுத்துக்கொள்ளலாம். எளிமையான பாடல் தான், பெரிய சொற்பதங்கள்லாம் கடுமையாக இல்லை. 525வது பாடல்ல புல்லளம்பு தன் புனல் புகழ் ஊர் உரை புனிதனார் அருள் பெற்று. புல்னா அந்த பறவைகள்லாம் வசிக்கக்கூடிய குளிர்ந்த புனலால் வந்து சூழப்பட்ட, இப்பயும் திருப்புகழூர் வந்து 4 பக்கமுமே அகழியால் சூழப்பட்டு இப்பொழுதும் அப்படிதான் இருக்கிறது. அவர்கள் காலத்திலயும் அப்படிதான் இருந்திருக்கு. புல்லளம்பு இந்த பறவைகள்லாம் வந்து இருக்கக்கூடிய தன் குளிர்ந்த புனலால் வந்து சூழப்பட்ட இந்த திருக்கடவுர்ல இருக்கக்கூடிய உரையக்கூடிய புதுமை நிலைத்திருக்கக்கூடிய புனிதராகிய நமது சிவபெருமானுடைய திருவருளை பெற்று பிள்ளையார் உடன் நாவினுக்கு அரசரும், பிள்ளையார்னா நம்ம ஞானசம்பந்த பிள்ளையாரோட நாவுக்கரசரும் பிறபதி தொலை செல்வார். பிற பதிகளிலெல்லாம் பெருமான் வீட்டிருக்கக்கூடிய அந்த கோலத்தை திருக்கோலத்தை கண்டு செல்வார். இல்லைன்னா ஒவ்வொரு திருப்பதியிலையும் வந்து வெவ்வேறு திருக்கோலத்தை வந்து காமிப்பார். இது வந்து நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டாம். அதே போல அங்க நேற்றே சொன்ன சங்கிலியார் வந்து இந்த சபதம் கேட்கும் பொழுது கேட்கிறான்னு சொன்ன உடனே இந்த பெருமான் வந்து பல தலங்களிலே வீட்டிருக்கக்கூடிய வெவ்வேறு வகையான திருக்கோலங்களை நாம் வந்து கண்டு மகிழ்வதற்கு இது ஒரு தடை என்று சொல்லி அப்படி நினைக்கிறார் என்று இங்கேதான் நமக்கு திருமருகல்ல தெரிஞ்ச செங்காட்டாங்குடிக்கு மீண்டும் வந்து சிறு தொண்டர் கேட்கும்போது தான் வேற என்ன இவர் உடன்பட மருகர் பெருமானை போற்றி வணங்கி செல்வோங்கும் பொழுது மருகர் பெருமானுக்கான பச்சை நிற மேனியையும் திருமேனியையும் அங்கே வந்து கனலெறி ஆடக்கூடிய கூரெறியாக கனலெறியை வைத்து கொண்டு ஆடக்கூடிய கணபதி சிவரத்து திருக்குளத்தை மருகர்களே வந்து காட்டக்கூடிய அந்த நிலையெல்லாம் வந்து பார்த்துருக்கோம் இல்லையா. அதனால அந்தந்த பிற பதிகள் எல்லாம் வெவ்வேறு தலங்கள்ல வெவ்வேறு ஆற்றல்ல இருக்கும், வெவ்வேறு திருக்கோலங்கள்லாம் இருக்கும். அது இவர்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும். இங்க செண்டு காமிக்கிறார் இல்லையா காணப்பேர்ல, திருச்சுழியல்ல, இது திருச்சுழியல்ல காணப்பேர்ல. அது போல
பிள்ளையார் உடன் நாவினுக்கு அரசரும் பிரபதி தொழச் செல்வார் வள்ளலார் சிறு தொண்டரும் நீலநக்கரும் வலம்பதிக்கு ஏக. அவர்களை எல்லாம் விடை கொடுத்து அவங்கள் தங்கள் தங்கள் பதிக்கு செல்லுங்கள் என்று அவர்களை எல்லாம் விடை கொடுத்தருளி அவர்களை செல்லுமாறு செலுத்திய பிறகு உள்ளம் அன்புறும் முருகர் அங்கு ஒழியவும். அதாவது முருகர் இதுல பாருங்க, இதுல வந்து என்ன சிறப்புன்னா எல்லாரும் உள்ளம் அன்புருதான் முருகருக்கு நண்பர்லி செய்திருக்கிறார். அடுத்தது அந்த வர்த்தமானி சித்திரத்தை முழுவதுமாக அவருடைய வரலாறு தான் பார்த்தா தெரியும். மலர் திருத்தொண்டே செஞ்சிருக்காரு. மலர் திருத்தொண்டை வந்து 700 தொடர்களுக்கு மேல நம்ம திருமுறைகள்ல இருக்கு. பறித்த மலர் கூட வந்து ஏத்துவங்க நாமுடைய சிறைப்புலி தீவினை தீண்ட பெறா திருநெல்கண்டம் பூவினை கொண்டு அப்படின்னு சொல்லி அந்த எல்லாம் இருக்கு இல்லையா. அதே போல வந்து மலர் திருத்தொண்டை வந்து அவர் செய்கிறாரு. ஒவ்வொரு காலத்திற்கும் வந்து பல்வேறு வகையான மலர் திருத்தொண்டெல்லாம் செய்யறதால அதனால அவர் மேல, ஏன்னா பூஜையில கிரியை அதுல ஒண்ணு வருது இல்லையா. உள்ளம் அன்புறு முருகர் அங்கு ஒழியவும். அவர்களை நீங்க அங்கே மூசு வண்டரை கொன்றை முருகன் முப்போதும் செய் முடிமேல் வாசமா மலருடைய வர்த்தமானி செய்தாரன்னு சொல்லி திருப்பதியத்துல கோவை செய்து எப்படி திருநெல்வேலியும் நண்பர்லி செய்தார்னு சொன்ன பார்த்தீங்களா. திருநீலநக்கரை திருப்பதியத்துல கோவை செய்து பாடியிருக்காரு சாத்தமங்கையில. சிறு தொண்டரை அங்கே வந்து ஒரு பதியம் முழுவதும் சீராளும் சிறு தொண்டன் செங்காட்டாங்குடிமைய பேராளன் 60 நாள் பெறலாமே என்று சொல்லி அங்க வந்து பாடுவார். கூறார்கள் இருந்து குளங்குளவை வடகள் வாழும் தாராவை மடனாராய் தமியற்கொன்று அகத்துறை உரையீரே சீராளும் சிறு தொண்டன் செங்காட்டாங்குடிமைய பேராளும் பெருமாந்தன் அருள் 1 நாள் பெறலாமே என்று அந்த பாட்டு. அது பதியம் முழுவதும் அப்படி சிறு தொண்டரை பொடிநிகரும் சிறு தொண்டர்லாம் வந்து பாடியிருப்பாரு. இப்ப வந்து அதனால என்னன்னா முருகர் அங்கு ஒழியும். இப்ப அன்புறம்னா இப்படி வந்து மூவருமே நான் ஞான சமுத்திரம் வந்து நன்றி செய்யப்பட்டார் என்று சேக்கிழார் சொன்னதற்கு ஒரு ஆதாரமாக இவை அமைந்திருக்கின்றன. இதை நான் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நான் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். உள்ளம் அன்புறும் முருகர் அங்கு ஒழியும்னா அங்கேயே அவர்களை நீங்கள் இங்கேயே அமர்ந்து உங்களுடைய திருத்தொண்டுகளை எல்லாம் செய்யுங்கள் என்று அவருக்கு தக்கவாறு எடுத்துரைத்து அவர் வந்து உடன்பட செய்வித்தார் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சுக்கிறாரு. அடுத்தது 526வது பாடல்ல 26வது பாடல்ல இப்ப டிவைஸ் ஓவர் ஹீட்டிங்னு வந்துட்டு இருக்கு. என்ன சிவாயனம் இருக்கட்டும். கண்ணகல் புகழ் ஊரினை தொழுது போகும் பொழுதினில் கண்ணிலிருந்து அகல், அதாவது இவர்கள் வந்து கடந்து வரும்போது கண்ணிலிருந்து அந்த புகழூருங்கிற ஊரே வந்து மறையுது இல்லையா. தொழுது போகும் பொழுதினில் அந்த திருப்புகழூரையே தொழுது இறைவன் மட்டும் தொழுது அருள் பெற்று விடை கொண்டல்ல, அந்த திருப்புகழூர் என்ற திருத்தலத்தையே வந்து தொழுது போகும்போது கடல் காழி அண்ணலார் திருநாவுக்கு அரசர்தம் அருகு விட்டு அகலாது. இருவரும் வந்து தொடங்கி நடந்து புறப்படுகிறார்கள். அப்போ என்ன பண்றாரு பிள்ளையார் வந்து நாவுக்கரசர் நடந்து வரும்பொழுது தான் எப்படி வந்து பல்லக்கில் வருது, எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சிக்கல் வருது பாருங்க. நித்தனாரால் அருளப்பட்டது அது. ஒரு சேர் கொண்டா போட்டுக்க. ஆமா, இப்ப பேச முடியாது. அப்புறம் அரங்கம் இதுல இருங்க, உட்காரு. கண்ணகல் புகழ் ஊரினை தொழுது போகும் பொழுதினில் கடல் காழி அண்ணலார் ரெக்கார்ட் ஆகும். கண்ணகல் போல் ஊரனை தொழுது போகும் பொழுதினில் கடல் காழி அண்ணலார் திருநாவுக்கு அரசர்தம் அருகு விட்டு அகலாதேன்னா அங்கு வந்து கடல் காழி அண்ணலராகிய நமது ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசர் அவளது முதியவர் தனக்கு தந்தை முறையிலே வைத்து தன்னால் வந்து போற்றப்படுபவர். அவர் வந்து இந்த இடத்தை விட்டு அகலாமல் இருக்க வேண்டும் என்று அவரோட இந்த அகலாமல் இவர் நடந்து போறாரு. அதுதான முறைமே. ஒரு ஒரு தன்னுடைய அப்பாங்கன்னு வரிச்சிடுறாரு இல்லையா. அப்பரே என்று வந்து இவர் தானே விழிக்கிறார். அப்பர் என்ற பெயரே வந்து ஞானசமுந்தரோட திருவாக்கால வெளிவந்தது. அவர் வந்து திருநாவுக்கரசு என்று உன்னுடைய திருநாமம் இந்த உலகம் அல்லலும் விலங்கு என்பது இறைவாக்கு. ஞானசம்பந்தர் இவர் வந்து அந்த வாக்கால வந்து ஏன்னா அவ்வளவு வந்து ஒரு பெரிய ஒரு உறவு முறையில் இந்த இடத்துல அவர்கள் வர்றார்கள். அண்ணலார் திருநாவிலுக்கு அரசர்தம் அருகு விட்டு அகலாதே வண்ண நித்தில சிவிகையும் பின்வர. அந்த நித்தில சிவிகை வந்து முத்துக்களால் வந்து கோக்கப்பட்ட அந்த சிவிகையும் தொடர்ந்து அவர்களோடு வர, அந்த சிவிகையை வந்து வெறும் சிவிகை ஞானசம்பந்தர் அதில் ஏறலை. அதனால இந்த சிவிகை அவர்கள் தாங்கக்கூடியவர்கள் தாங்கி இங்கே வருகிறார்கள். வண்ண நித்தில சிவிகையும் பின்வர வழிகொள உருங்காலை. அதே போல வந்து இவர்கள் வந்து இந்த திருப்பயணம் செல்றார்களே, திருப்பயணத்திற்காக செல்ல முனையும் பொழுது
எண்ணில் சீர் திரு நாவுக்கரசரும். எண்ணில் சீர்னா ஞானம், அதாவது எப்படி எல்லை இல்லாத புகழ் எம்பிரானுக்கு இருக்கிறதோ, எம்பிரானையே வந்து மனத்திலே கோயிலாக பணக்கை மும்மதம் வேழம் உரித்தவன் நினைப்பவர் மனமே கோயிலாக கொண்டவன் சொல்லி கோயிலாகவே இறைவனை வந்து தன்னுடைய உள்ளத்திலே எழுந்தருளுக்க செய்கிறார் இல்லையா. அப்படி வந்து எண்ணில் சீர் நாவினுக்கரசர்னா, நாவுக்கரசரோட புகழை வந்து இந்த சொற்பதங்களால் சொல்லி முடியாது. எப்படி வந்து சொல்றாரு, இசைஞானி புகழை வந்து என்னால் வந்து என்னோட வாக்கால் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, வேற யாராலையும் சொல்ல முடியாதுன்னு அப்படி வந்து முடிப்பார் சேக்கிழார் பெருமான். அதுபோல் எண்ணில் சீர்னா எண்ணிக்கைக்கு உட்படாத, அளவுபடாத ஒரு பெருமைகளுக்குரிய திரு நாவினுக்கரசரும் மற்றவருக்கு இசைக்கின்றார். பார்க்குறாரு, என்னடா இவர் வந்து நம்மோடே வந்து தொடர்ந்து நடந்து வர்றாரு, நித்தனார் அவர்களுக்கு வந்து அருளிய வந்து பல்லக்கு சிவிகை வருகிறது, இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு தவறு என்று அவருக்கு வந்து ஒரு அச்ச உணர்வு வரும் இல்லையா. ஏன்னா இதில் நன்றாக நம்ம வந்து பார்க்க வேண்டும். மீண்டும் மீண்டும் நம்ம வந்து ஒருவரை வந்து நம்ம ஏற்றிலாம் பார்க்கக்கூடாது. பொதுவாக ஒரு ஆச்சாரியா இருக்கும், இன்னொரு ஆச்சாரியா இருக்கும், ஏற்ற இறக்கங்கள்லாம் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. ஆனால் உண்மை வரலாறு நம்ம வந்து உய்த்து உணரணும். நாவுக்கரசருக்கு வந்து அடையாத ஒரு பெரிய கொடுமையான துன்பம் அவருக்கு கிடையாது. அதோடு இல்லாமல் கொடுந்தன்பம்னு சொல்லி நம்ம இது இருக்கு இல்லையா, நம்ம சூளை நோய் வருது, அதுக்கு முன்னாடியே அவருடைய இல்லத்தில் ஒரு உரிய பருவத்தில் அக்காவுக்கு வந்து ஒரு 12 வயசு, இவருக்கு ஒரு 10 வயதாக இருக்கலாம், தந்தையை இழக்கிறாரு. தந்தையை எழுந்தோன்னா அந்த தாய் என்ன செய்கிறாங்க, இந்த குழந்தைகள்லாம் யாரை வந்து இவரை வந்து காப்பாற்றுவார்கள் என்ற எண்ணம் கூட இல்லாமல், கணவனோட இந்த உலக வாழ்க்கையே எதுவுமே இல்லைன்னா எந்த அளவுக்கு அவர்கள் அன்புலாம் வந்து சொல்லி தரமன்று. இதெல்லாம் வந்து அதாவது ரேரஸ்ட் ரேர் என்று சொல்வார்கள் இல்லையா, இதாவது ரொம்ப வந்து அரிய ஒரு செயல்பாடு. இந்த அவர் வந்து இல்லைங்கும் பொழுது, என்னுடைய கணவர் இல்லைங்கும் பொழுது நான் இந்த பூமியில வாழ மாட்டேன்னு தன்னுடைய உயிரை வந்து அவரோட இசைவித்துறாரு. அனாதையாக விடப்படுறாங்க. பெற்றோரை இழந்தது பெருந்துயரம். பெற்றோரை இழந்த பிறகு ஒரே காப்பாக எஞ்சி இருக்கக்கூடிய தாயாரும் வந்து மாதினியாரும் வந்து இறந்து போனது பெரிய துயரம். அதை விட வந்து பெரிய துயரம் என்னன்னா, இவருக்கு கலிப்பகையார் என்று சொல்லி திலகவதியாருக்கு ஒரு மனம் பேசியிருந்தாங்க இல்லையா, அந்த மனத்திற்காக பேசப்பட்ட அவர் போரில் போய் அங்கே வீர சொர்க்கம் அடைஞ்சிடுறாரு. அந்த செய்தி வருது. அந்த செய்தி வருதுன்னா அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு துன்பம், ஒரு ஆற்றோடாத துன்பம். இதே போல் நம்ம வாழ்க்கையில் துன்பம்லாம் சொல்கிறோமே, இதை விட ஒரு துன்பம் நமக்கு வந்திருக்கா, இறைவன் கொடுத்துருக்காரா, இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். பல பேர் அடியார் பெருமக்கள் இந்த இறைவனை வந்து தொடர்ந்து வரக்கூடியவர்கள் ஒரு சிறு சிறு துன்பங்கள்லாம் தானே மனத்திலே வந்து பெருக்கி பெருந்துன்பங்களாக கருதி அங்கே இறைவன் மேலே வந்து பற்று வந்து அதெல்லாம் துச்சமாக போயிடும். அப்போ என்ன ஆயிடுதுன்னா, மனம் பேசப்பட்ட ஒருவரே வந்து இறந்து போய் அந்த செய்தி வந்தோடனே அவர்கள் அந்த குடும்பத்தோட நிலைமை எப்படி இருந்திருக்கும், 2 பேரோட நிலையும். அவரே வந்து 10 வயசு தான் ஆகுது, இந்த அம்மாவுக்கு 12 வயசு. அப்போ ஆண்களுக்கெல்லாம் 16 வயசுலையும் பெண்களுக்கு 12 வயசுலையும் வந்து மனம் பேசக்கூடிய மரபு, ஒரு சூழ்நிலை, சமூக நிலை எப்போ இருந்திருக்கு. அதற்குள்ளே அந்த உடல் வந்து தகுதியாக இருந்திருக்குது. இதெல்லாம் நம்ம பெரிய புராணத்தில் பல இடங்களில் பார்க்கும்பொழுது அப்பொழுது வந்து அதற்கு ஏற்புடையதாக இந்த உடல் தகுதியாக இருந்திருக்கிறது என்பதை நான் வந்து நினச்சி பார்க்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ வந்து இந்த சகோதரி என்ன பண்ணுறாரு, எனக்கு வந்து மனம் பேசி விட்டார்கள் அவர்களை, நான் அவரை வந்து மனத்தால் வந்து கணவராக வரிச்சு விட்டேன். நன்றாக எல்லாரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனத்தால் வந்து ஒருவரை வந்து கணவராக வந்து வரித்தால் கூட அவர் வந்து கணவருக்கு வந்து இணையான ஒரு நிலை. அதனால தான் யாரையும் வந்து மனத்தால் கூட தொடக்கூடாது என்பதற்கு, ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ ஒரு மனத்தாலும் வந்து தொடமாட்டேன்னு சொல்கிறாரு. நான் ஒன்றை மட்டும் கிடையாது, உண்மை மட்டுமல்ல, வேறு எந்த பெண்களையும் என்னுடைய மனத்தால் கூட தொடமாட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு திருநெல்வேலி. இதெல்லாம் நமக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அவரையே கணவராக வந்து வரித்து, இந்த பெண்ணு வந்து இளம்பெண்ணு ஒரு மனத்தில் எப்படியெல்லாம் வந்து ஒரு கற்பனை ஓட்டத்தில் இருந்தாரோ, அவர் பெரிய வீரர் இல்லையா, போர் வீரர் இல்லையா, அப்படிலாம் இருந்திருப்பாங்க. அவரையே நான் கணவராக வந்து வரிச்சிட்டேன், இனிமேல் அவர் இல்லாத உலகத்தில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி இந்த அம்மா வந்து உயிரை விட துணிய உடனே வந்து இவருடைய திருவடியில் விழுந்து, உனக்காக தான் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன், நீங்கள் வந்து உயிர் துறப்பீங்கன்னா நானும் துறந்துடுவேன்னு சொல்லி தம்பியார் உளராக வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக அந்த திலகவதியார் வந்து அங்கே உயிர் வைத்து கொண்டிருக்கிறார்ல. அப்படிப்பட்ட வந்து துன்பங்களுக்கெல்லாம் ஆட்பட்ட அந்த நாவுக்கரசர் அவர்கிட்ட என்ன சொல்றாரு, அடுத்த பாட்டில் நாயனார் உமக்கு அளித்து, இது என்ன சொல்ல வர்றேன்னா இதை சொல்ல வந்தது, அவ்வளவு துன்பங்களை அவர் அடைஞ்சிருக்காரு. மாணிக்க வாசகர் பட்ட பாட்டுக்கு அளவே கிடையாது. வந்து குதிரை வருது ஆவணி மாசம்னு வந்து சொல்றான்,
அதுக்கு முன்னாடி போட்டு அடிக்கிறாரு. ஆவணி மாதம் அந்த செய்தி வந்தோடனே, ஆவணி மூலத்தில் வருதுன்னொடனே உடனே பரிசு கொடுக்குறான். அந்த குதிரைகள்லாம் வந்த பிறகு பார்த்து மகிழ்ந்து பரிசு கொடுக்குறான், போட்டுறான். அந்த குதிரைகள்லாம் நிறையா போன உடனே போட்டு அடிக்கிறான், விட்டுட்டு மணலில் கொண்டு போய் நிறுத்துறான். அவ்வளவு துன்பங்கள், உடல் துன்பம் இல்லாமல் மன துன்பங்களும் வந்து பெற்று பெருமைகள்லாம் வந்து குறைந்து அவ்வளவு துன்பங்கள் அடைஞ்சிருக்காரு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 2 கண்களையும் இழந்து, அகத்தில் பெண்டுகள் நான் ஒன்று சொன்னால் அட பாடா குருடா என்ன தரியன்னு சொல்றாருல, அவ்வளவு பெரிய மனத்திடர்கள் பட்டு திருவொற்றியூர்ல இருந்தே நடந்தே ஒருத்தன் கோல்ல வந்து கையில பிடிச்சிக்க 2 கண்ணும் தெரியாம காஞ்சிபுரம் வரலும் வந்திருக்காருன்னா அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. ஒரு கண் தெரியாம அவமானத்தோட திருவாரூர் நோக்கி, ஏன்டா அவருக்கு ஒரு கண்ணு தெரியலன்னா எல்லாரும் பேசிப்பான்ல. இதே போல ஒரு பொண்ணுக்கு வந்து சபதம் பண்ணார், ஏன் சிவனடியார். அந்த பொண்ணு சிவனடியாராக இருக்கிறவங்களுக்கு வந்து அவர்களோட உடன்போக்கா இருந்து அவர்கள் மனம் வருத்தப்படும்படி வந்து பிரிஞ்சா என்ன தண்டனை கிடைக்கும் என்பதற்கு இது உதாரணம். அந்த பெண்ணுக்கு வந்து இவன் துரோகம் பண்ணிவிட்டார். இப்படிதானே சாதாரண ஜனங்களோட நடைமுறையில வாழ்வியல் நோக்கில் பார்க்கும்பொழுது, அதனால சாமி வந்து 2 கண்ணுமே போயிட்டு போனா போதுன்னு ஒரு கண்ணை கொடுத்துருக்காரு, ஒரு கண் பார்வையோட தானே வந்துட்டு இருக்காருன்னு பேசுவாங்க. எவ்வளவு வந்து சமூக இடிவு இதையெல்லாம் வந்து தாங்கி கொண்டு, அப்புறம் தோல் நோய் வருது, குத்தாலம் திருவாடுதுறைக்கு வரும்பொழுது ஆறனுக்கு உறவு அமரர்கள் ஏற என்று சொல்லி குத்தாலத்துல அந்த திருத்துருத்தி தளத்துல மூழ்கி வேதங்கள் எல்லாம் தொக்க வடிவாக இருக்கக்கூடிய அந்த தடாகத்துல வந்து மூழ்கி அப்படி வராரு. அப்படி திருஞான சம்பந்தர் மேல ஒரு தூசு கூட படாமல் எப்படி நம்ம வந்து ஏசி கார்ல போறோமோ, ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்குவோம், ஒரு தூசு கூட வந்து அவர் வந்து அவதரிக்கை செய்யப்பதிலிருந்து மீளவும் அவரை வந்து திரும்ப பெற்றுக்கொண்டவரை பெருமானார் ஒரு தூசு கூட அவர் மேல வந்து படாமல் காத்திருக்காருன்னா இது எவ்வளவு வந்து சிந்திக்கத்தக்கது. இதை வந்து ஒப்பீடு ஒரு ஏற்ற இறக்கத்துக்காக நம்ம சொல்லலாம், ஆனா நிகழ்ந்த வரலாறு அது தானே. இப்படியெல்லாம் நாம் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப என்ன சொல்றாரு, நித்தனார் அவருக்கு வந்து நடந்து வரக்கூடாதுன்னா இவர் மேல உள்ள ஆசையால அந்த பல்லக்கை கொடுத்துருக்காரு, சிவியை கொடுத்துருக்காரு. நம்மோடு வந்து நடப்பது நித்தனாருக்கு இறைவனுக்கு வந்து ஒப்பதாக இருக்காது. அதோட இல்லாம இவருக்கே வந்து ஞானசம்பந்தர் பேரில் உள்ள மரியாதையும் தோல்ல வந்து துவக்கிறார்ல, தோல்ல தாங்குறாருல, உன்னுடைய திருவடியை தாளில் வந்து சுமக்கக்கூடிய அருள் பெற்றேன் என்று சொல்லி அப்படி வந்து சுமக்கிறார்கள். எந்த அளவுக்கு அவர் மரியாதை வந்து ஒரு அடியாருக்கு அடியார் வந்து எப்படியெல்லாம் மரியாதை வைத்திருக்கிறார்கள் என்று அதை பண்ணணும். நாயனார் உமக்கு அளித்து அருள் செய்த நலங்கிலர் ஒளிமுத்தின் தூய யானத்தின் மிசையிழந்து அருள்வீர். நாயனார் ஆகிய பெருமான் உமக்கு அளித்து அருள் செய்தது இந்த பல்லக்கு. இந்த நலங்கிலர் ஒளிமுத்தின் நலத்தையே வந்து விளைவிக்கக்கூடியன்னா உலகோருக்கு அந்த பல்லக்கில் அவர் வரதை பார்த்தாலே வந்து புண்ணியம். ஒளி வீசக்கூடிய முத்தோட அந்த தூய்மையான சிவிகையின் மீசை அதன் மீது எழுந்தருள்வீர் என்று அப்புறம் பெருமான் அவரை வந்து கேட்டுக்கிறாரு. அப்போ ஒன்னா என்ன பண்றாரு, அவரை வந்து மறுக்க முடியாது. ஒரு பெரியவர் சொல்லும்போது இவரோட கருத்தையும் மறுக்க முடியாது, இறைவனுடைய கருத்தையும் மறுக்கக்கூடாது. இறைவனுடைய கருத்து இவர் சிவிகையில போகணும்னு. அப்போ வந்து வேண்டாம், இவர் நாவரசர் வந்து இவ்வளவு பெரியவர் வந்து போகும்பொழுது ஒரு தந்தை நிலையில உள்ளவர் நடந்து வரும்பொழுது நான் வந்து இது உலகில் வந்து வேத நெறிக்கு புறம்பானது இல்லை, நாம் வந்து சிவிகையில் வர்றது தவறு. இந்த சூழ்நிலையில் அப்படி போகும்போது அவரே இதை எடுத்து இருக்கும்போது அப்புறம் இறைவனுடைய திருவுலகத்திற்கு எதிராகவும் போகக்கூடாது, நாவரசருடைய வாக்குக்கும் எதிராக நாம் வந்து செயல்படக்கூடாது என்று உடனே பணிந்து என்றாலும் சுடத்திங்கள் மேய வேணியார் அருளும் இவ்வாறு எனில். அப்புறம் இறைவனுடைய திருவருள், இப்போ நாவரசருடைய வாக்கு மட்டும் இல்லை, இறைவனுடைய திருவருளும் இவ்வாறு இருக்குமா என்றால் இவ்வாறு எனில் விரும்பு தொண்டர்களோடும் போயது எங்கு நீர் அங்கு யான் பின்வரப்போவது. அவர்கிட்ட அப்பர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறாரு, உங்களை சூழ இருக்கக்கூடிய நம்மை விரும்பக்கூடிய இந்த தொண்டர்களோடு நீங்கள் ஒரு எந்த திருத்தலத்திற்கு நீங்கள் போகிறீர்களோ அந்த திருத்தலத்திற்கு நான் வந்து பின்னால் வர்றது, அங்கு யான் பின் வரப்போவது என்று அருள் செய்தார் என்று சொல்லி அந்த வரலாறு இங்கே வருகிறது. இதுல என்ன நம்ம புரிந்து கொள்ளோம்னா, எந்த திருத்தலத்துக்கு போக வேண்டும் முதலில் என்று இவர்கள் புறப்படும் போது திட்டமிடவில்லை. வழியில இருக்கக்கூடிய அத்தனை திருத்தலத்தை நாம் வந்து பார்க்க வேண்டும் என்று போறாங்களோ ஒழிய, அப்ப 2 பேரும் இப்ப அம்பலுக்கு தான் போறாங்க, அம்பர் மகாலத்துக்கு. அங்க வந்து திட்டமிடலை. நீங்க எந்த திருத்தலத்துக்கு முன்னதாக சென்று சேர்கிறீர்களோ நீங்க முன்னாடி போயிடுங்க. ஏன்னா 2 பேரும் ஒரு சேர வந்து ஒருவர் பல்லக்கில் ஏறியும் ஒருவர் நடந்து வர்றது தகாது, அதனால நீங்க முன்னாடி போங்க, நான் அதை அறிந்து கொண்டு நான் பின்னால் தொடர்கிறேன் என்று சொல்லி அப்போ அவர் அம்பர் மகாலத்துக்கு போயிடுவாரு. அங்கே வந்து பாவட்டி பரவி பாடி தங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஞானசம்பந்தர் அங்கே போவார்.
அங்கே வந்து அம்பலுக்கும் இதுக்கும் அம்பர் மகாலத்துக்கும் ஞானசம்பந்தர் வந்து பாடியிருக்காரு. அம்பர் பெருந்ததும் கோயில்னு சொல்லி கோச்சங்கனால் கட்டப்பட்ட கோயில். அம்பர் மாகாளங்கிறது ஒரு பெரிய கோயில். 2 திருப்பதிகம் வந்து பாடியிருக்காரு. அரசலாத்தின் அரசலாற்றோட வடகரையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம். அங்கே வந்து இங்கே நாவுக்கரசர் போற்றி பரவிய பாடல் திருப்பதிகம் அங்கே வந்து கிடைக்கல. என்று பிள்ளையார் முழுந்து அருள் செய்திட, இவ்வாறாக பிள்ளையார் வந்து நாவுக்கரசர் பெருமானுக்கு முழுந்து அருள் செய்திட, இருந்தவத்து இறையோரும், இருந்தவன் இருன்னா பெரியன்னு ஒரு பொருள், ஒரு மதி ஒரு நதியோடு ஒரு இரு நதி சூடினைன்னு வரும். இருன்னா பெரிய பெரிய என்று பொருள். இதுல இருந்தவத்து இறையோரும் நாவுக்கரசர் நன்று நீ அருள் செய்ததே செய்வேன் என்று சொல்லி உடனே ஒத்துக்கிறாரு. யார் ஒத்துக்கிறாரு? திருநாவுக்கரசர் பெருமான் வந்து ஒத்துக்கிறாரு. செஞ்சபடியோ அதை கூட நான் முன்னாடி போயிடுறேன், நீங்க பின்னால வாங்கன்னு சொல்லி அருள் செய்து நயப்புற்ற அன்றைய நாள் முதல், அன்றைக்கு அதுல இருந்து விரும்பி உடன் செல்லும் நாளெல்லாம் வேதாரண்யத்துக்கு திருமறைக்காடு வந்து செல்லும் வரை இங்கிருந்து என்னன்னா இதுக்கு போறாங்க, இங்கிருந்து அம்பர் மகாலம் போயிடுறாங்க. அங்கிருந்து ஆக்கூர் தான்தோன்றி மடம், ஆக்கூர் தான்தோன்றி இது திருக்கடவுர்ல இருந்து ஆக்கூர் தான்தோன்றி மாடம், ஆக்கூர் தான்தோன்றி மாடத்திலிருந்து திருவிழிமலையில் வந்துடுறாரு அப்பர் பெருமான். இவர் வந்து இடையில மீயச்சூர், அங்க வந்து திருமீயச்சூர்ல இளங்கோயில்ல நாவரசர் பாடிட்டு இதுக்கு போயிடுறாரு திருவிழிமலையில. அந்த முதன்மை கோயிலை வந்து இவர் வந்து போற்றி பரவி பாடி திருப்பாம்பரம் பாடிதான் நினைக்கிறேன், திருவிழிமலையில போய் அங்க சேர்றாரு. இப்படியாக வந்து அதுக்கப்புறம் ஸ்ரீவாங்கியம், அதுக்கப்புறம் திருக்கரவீரம், திருக்காராயில் என்று சொல்லி பல தலங்களையும் வழங்கி கொண்டு திரு வேதாரண்யத்தை போய் கடைசியாக வந்து அவர்கள் அடையக்கூடிய போன் டிஸ்டர்பன்ஸ். அற்றைய நாள் முதல் உடன் செல்லும் நாளெல்லாம் அவ்வியல்பினில் செல்வார். அங்க மறைக்காடு செல்லும் வரையில இப்படிதான் போறாங்க. அந்த திருப்புகலூர்ல வந்து புறப்பட்டு பல திருத்தலங்களையும் வணங்கி கொண்டு மறைக்காடு வந்து சேரும் வரை, அதுக்கப்புறம் பிரிய போறாங்க. அது வரையில இந்த முறைமையை வந்து அவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். சென்று முன்னுற திரு அம்பர் அணைந்தனர் செய்தவ குழாத்தோடும் என்று சொல்லி சொல்றாரு. சண்பை மன்னரும் தம்பிரான் அருள் வழி நிற்பது தலை செல்வார், பண்பு மேம்படு பணிக்கதிர் நித்தில சிவிகையில் பணிந்தேறி வன்பெரும் புகழூரினை கடந்து போய் வரும் பரிசனத்தோடும் பின்பெரும் தவர் அணைந்து இது எங்கு என்று போய் திரு அம்பர் நகர் புக்கார் என்று சொல்லி இப்படியே இவர்கள் வருவதாக அந்த வரலாறுகள் அங்கே தொடர்கின்றன. அங்கே வந்து அங்கெல்லாம் போயிட்டு அங்கேருந்து திருக்கடவுர் வீரட்டம் அங்கே வராங்க. அங்கே வந்து குங்கிலிய கலைஞர் வந்து இவர்களை வந்து வரவேற்று அவர்களுக்கு வந்து உணவுலாம் கொடுக்குறாரு. அந்த அவர்களோட சந்திக்கக்கூடியது அந்த 533வது பாடல்ல வரும். இன்னவாறு சொல் மாலைகளால் துதித்து இறங்கி அங்கு அந்த திருக்கடவுரில் அமரக்கூடிய நாளில் திருக்கடவுர் காதல் செய்து அருளி போய் மண்ணு கோயில்கள் பிரபதியே வணங்கி, எங்கேருந்து வராங்கன்னா அம்பர் மாகாளத்துலேருந்து இங்கே வந்துடுறாங்க. வாக்கின் மன்னரோடும் அந்நெடும்பதி அனைவுற கலையரோடு அடியவர் எதிர்கொண்டார். திருக்கடவுருக்கும் பொழுது குங்கிலிய கலை நாயனர் அங்கே முடிஞ்சிடுது. அவர் வரலாறு முன்னதாக அந்த குங்கிலியம் போட்ட வரலாறு, அப்புறம் கழுத்தில் கட்டி அந்த லிங்க திருமணியை நிமிர்த்த வரலாறுலாம் முடிந்து மீள வரும்போது தான் இவர்கள் போய் சென்று அணைகிறார்கள். அவர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு அங்கே உணவு அளிப்பதாக அந்த வரலாறு இங்கே அற்புதமாக வருகிறது. இப்போ நம்ம வந்து இப்போ நாவரசர் புராணத்துக்கு ஆமாம், இந்த இதில் வந்து சிலபக கழிந்த பின்பு திருக்கடவுரில் நன்னி நிலவுதான் பணியில் தங்கி நிகழும் நிகரில் காழி, அதாவது குங்கிலிய கலை நாயனார் வரலாறுல 32வது பாட்டு. நிகரில் காழி தலைவராம் பிள்ளையாரும் தாண்டக சதுரராகவும் அலர்புகழ் அரசும் கூட அங்கு எழுந்து அருளக்கண்டு, அதாவது அங்கே திருப்பனந்தாளில் வந்து நிமிர்த்து அரசன்கிட்ட வந்து விடை கொண்டு இங்கே வந்து வரும்பொழுது மீண்டு வந்துடுறாரு. திருக்கடவுரில் வந்து குங்கிலிய கலைஞர் வந்த பிறகு நிலவும் தம் பதியினில் தங்கி நிகழ்நாள் அங்கே வந்து திருக்கடவுரில் தங்கி தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நிகரில் காழி தலைவராம் பிள்ளையாரும் ஞானசமுத்திரம் தாண்டக சதுரராகும் அலர்புகழ் அரசும் கூட அங்கு எழுந்தருள கண்டு அவங்க வராங்கன்னு அறிந்து கொண்டு மாறிலா மகிழ்ச்சி பொங்க எதிர்கொண்டு மனையில் எய்தி எதிர்கொண்டு வந்து முறையாக அழைத்து மனையில் வந்து அழைத்து வந்து சேர்த்து ஈரிலா அன்பின் மிக்காருக்கு இன்னமது ஏற்கும் ஆற்றல். இது ஒரு பெரிய புண்ணியம் அவருக்கு.
முன்னதாகவே வந்து இறைவன் திருவருளால் வந்து செல்வங்கள் எல்லாம் அளவற்ற செல்வங்கள்லாம் குங்கிலியம் போட்ட அந்த சிறப்பாலேயே கிடைச்சிடுது. அதுக்கப்புறம் உலகோருக்கான கழுத்தில் மாலையை கட்டி லிங்க திருமணியை ஆணையால் வந்து நிமிர்க்க முடியாத லிங்க திருமணியை நிவர்த்தியை இவருடைய இறைவன் மீது உள்ள பற்றி உலக அறிய செய்யக்கூடிய அந்த சிறப்பு கிடைத்தது. அவற்றை விடையெல்லாம் வந்து பெருஞ்சிறப்பு என்னன்னா, நாவரசரையும் திருஞான சம்பந்த பெருமானையும் இல்லத்துக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு உணவு ஊட்டி உற்றவாறு என்ன என்ன எல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்தது. அப்புறம் வந்து ஈரிலா அன்பின் மிக்காருக்கு இன்னமது ஏற்றுமாற்றால் 6 நாள் சுவைகள் ஓங்க அமைத்து அவர் அருளே என்று நாறுபூங் கொன்றை வேணி நம்பர் தம் அருளும் பெற்றார் என்று சொல்லி நாவுக்கரசரோட ஞானசம்பந்தர் அருள் மட்டும் இல்லாமல் அங்கே பெருமானுடைய அருளும் பெற்றார் என்று சொல்லி அந்த வரலாறை அவர்கள் அப்படி வந்து அங்கே முடிப்பார்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 248வது பாடல் பார்த்தோம். இதில் நாவுக்கரசர் புராணத்தில் சீர்மன்னும் திருக்கடவுர் திருமாயானமும் வணங்கி ஏர்மன்னும் இன்னிசைவை பலப்பாடு இனிதமர்ந்து கார்மன்னும் கரை கண்டார் கடல் இணைகள் தொழுது அகன்று தேர்மன்னும் மனைவீதி திரு ஆக்கூர் சென்றடைந்தார்னா தேர்கள் ஓடக்கூடிய அளவுக்கு ஒரு அகன்ற வீதிகள் எல்லாம் அப்பொழுது இருந்திருக்கின்றன. இப்பொழுது 4 வீதிகளும் வந்து பலரால் நம்மவர்களாலையும் கூட வந்து கட்டடங்கள்லாம் கட்டி சிறு சந்து போல தான் இருக்கும். அங்கே ஒன்றும் பெரிய இதாக இருக்காது. வேறு சமயத்தவர்கள்லாம் கூட அங்கே நம்மவர்களால் அந்த சொத்துக்கள்லாம் அவர்களுக்கு விற்கப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அங்கே ஒரு நல்ல ஒரு தொண்டர் குழாமை இருக்கிறது. அது ஒரு பெரிய சிறப்பு. அதை நான் இப்போ சொல்கிறேன். அங்கே திரு ஆக்கூர் வந்து சென்று அறிந்தார். சார்ந்தார் தான் புகலிடத்தை தான் தோன்றி மாடத்து. அதாவது இப்போ அந்த ஆக்கூருக்கு வந்து அதை போல் வந்து சிறப்பாக சொல்லியிருப்பாங்க. சார்ந்தவர்களுக்கெல்லாம் வந்து புகலிடமாக இருக்குதுன்னு சொல்லி சார்ந்தார் தான் புகலிடத்தை தான் தோன்றி மாடத்து தான் தோன்றி இறைவன் ஆக்கூரில் தான் தோன்றி அப்பனாரே ஆக்கூரில் தான் தோன்றி ஈசனாரே என்று சொல்லி இருவராலுமே இந்த தான் தோன்றி சிறப்பு சொன்னது முன்னதாக சொன்னேன். கூர்ந்து ஆர்வம் உற பணிந்து கோதில் தமிழ் தொடை புனைந்து எந்தவித குற்றமும் இல்லாமல் தமிழ் மாலைகளை எல்லாம் புனைந்து வார்ந்தாடும் சடையார்தம் பதிபிளவும் வணங்கியுடன் சேர்ந்தார்கள் தம்பெருமான் திருவிழிமலையில் நின்று. அப்புறம் சுருக்கமாக இங்கே விரைவு குறிப்பாக வந்து சொல்லியிருக்காங்க. திருக்கடவுரிலிருந்து நேரடியாக அப்பர் பெருமான் அங்கே மீயச்சூர் சென்று திருவிழிமலை அடைஞ்சிடுறாரு. இவர் வந்து ஞானசம்பந்த பெருமான் வந்து மீயச்சூரை வந்து வணங்கி முதன்மை கோயிலை பாடி பாம்புரம் வந்து பணிந்து பாடி அந்த திருவழிமலையில் அடைஞ்சிடறாருங்க. திருவழிமலையில் உள்ள அந்தணர்களும் அப்பர் பெருமானும் சேர்ந்து ஞானசம்பந்த பெருமானை வந்து வரவேற்கிறார்கள். அங்கு நடந்த அற்புதங்கள்லாம் நமக்கு தெரியும். இப்பொழுது வந்து இவர்கள் இருவரும் வந்து வீழிமலையை வந்து அணைந்த அந்த வரலாறு 2 பேர் வரலாறுலையுமே வருகிறது. அது என்னன்னா பின்னி பிணைந்து வரும். எப்படி வந்து குலச்செரியார் மங்கை இருக்கிற சேர் ஞானசம்பந்தர் திருநெல்வேலி யாழ்ப்பாணர் இவர்கள் அது நின்ற சீர் நெடுமாறர்கள் இவர்களுடைய வரலாறுகள்லாம் அப்படியே பின்னி பிணைந்து ஒரு வரலாறுலேருந்து ஒரு வரலாறு வந்து பிரிக்க முடியாத அளவுக்கு பிணைந்து வரும். அதேபோல் நாவரசரும் அங்கே ஞானசம்பந்தரும் அவர்களுடைய வரலாறும் இந்த அப்படி வரும். 2 பேருடைய வரலாற்றிலையும் அந்த அற்புத நிகழ்வுகள்லாம் வெவ்வேறு வகையாக வந்து இதில் வந்து சொல்லப்படாத செய்தி இந்த அவர்களுடைய வரலாறுல சொல்லப்படும், அவருடைய வரலாற்றில் சொல்லப்படாத இது இங்கே சொல்லப்படும். வீழிமலையே வந்து மிக அதிக திருப்பதிகம் பெற்ற ஒரு திருத்தலம். முதன்மையாக வந்து சீர்காழி, அடுத்தது திரு ஆரூர், அடுத்தது 23 பதிகன்று நினைக்கிறேன். அப்புறம் சேந்தனாரோட பல்லாண்டு இருக்குது. அதுபோல் அதிக திருப்பதிகங்களால் வந்து போற்றப்பட்டது. நெடுங்காலம் அங்கே அவர்கள் இருவரும் தங்கி இருந்த உறைந்த ஒரு திருத்தலம். விண்ணிழி விமானம் அது வந்து அங்கே இயல்பாக வந்து பெருமானை எழுந்தருளிவித்து நாம் வந்து கட்டிய விமானம் அல்ல. திருமால் வந்து இந்த சக்கரம் வேண்டி இறைவனை வழிபட தேஜீவனம் என்று அதற்கு பெயர். அங்கே வேண்ட திருக்கையிலே நீ தேஜீவனத்திற்கு சென்று தவம் செய்து கொண்டிரு, நான் அங்கே வந்து உனக்கு அருள்கிறேன் என்று சொன்னதாக வரலாறு. அவர் இங்கே வந்து வானிலிருந்தே விண்ணிழி விமானம் என்பதே ஞானசம்பந்தரும் சொல்லியிருப்பார், சுந்தரமூர்த்தி சாமிகளும் சொல்லியிருப்பார். மடங்கள் பூண்ட விமானம் பார், மடங்கள்னா சிங்கம் 4 பக்கம் இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தா சாதாரண கட்டுமானம் போல நம்ம அறிவுக்கு தெரியும். ஆச்சாரியர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. சேந்தனார்களேருந்து இதெல்லாம் கொடுங்க, அது 11ஆம் திருமுறை போண்டாம். ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சாமிகள் 3 பேருமே அதை விண்ணிழி விமானம் என்று சுற்றி இருக்கிறார்கள். அந்த விமானத்தில் கொண்டு வந்து பெருமானை எழுந்தருளிவித்து அங்கே ஒரு தடாகம் அமைத்து அதில் மலரை பறித்து 1000 தாமரை மலரால் பலகாலம் அர்ச்சனை செய்ய ஒரு நாள் ஒரு பூக்குரிய நம்ம நிறைய திருமுறைகள் இந்த பாட்டு இருக்கு இல்லையா, பங்கையும் ஒரு
இதில் வந்து 1000 மதிகள் ஒரு பூப்பெரிய கண் இழந்து இடலும் என்று சொல்லி இப்படிலாம் பாடல்கள் நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அற்புத நிகழ்வு அங்கே நடத்த பெற்று 1000 மலர்கள்ல ஒரு மலருக்குரிய தன்னுடைய கண்ணையே இழந்து, அதனாலதான் கண்ணன் என்று அவருக்கு வந்து பெயர் வந்தது, தாமரை கண்ணன் என்று பெயர் வந்தது. தாமரைக்கு ஒப்ப அந்த இருந்த இடத்தை விட்டு அகலக்கூடாதான். 1000 மந்திரங்களை சொல்லி திருநாமத்தை சொல்லி போற்றி போடும்போது இது வந்து ஒரு முன்னுதாரணமா. பூஜையில வந்து இப்போ எல்லாரும் பூஜை செய்யறவங்க திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா வெளியில ஓடுறாங்க வர்றாங்க. அதை போலலாம் வந்து செய்யக்கூடாது. இப்போ இருக்கிறது ஒரு முன்னுதாரணம். அதனால எழுந்த இல்லாமல் வேற வழி இல்லை. பூஜையில வந்து இவ்வளவு நாள் செஞ்ச பூஜை கெட்டுப்படணும்னா கண்ணன் என்ன பண்றாரு, கண்ணையே எடுத்து இடந்து அதில் வந்து திருவடியில வைத்தவுடன் அந்த சக்கரம் சலந்தரனை வந்து வீழ்த்திய அந்த சக்கரத்தை பெருமான் அருளிய அந்த வரலாறு இருக்கிறது. நம்ம அன்பர்கள்லாம் இந்த தொடக்க நிலையில உள்ளவர்கள் யாரு பேச்சாவது கேட்டுக்கிட்டு பேசுறவங்கெல்லாம் அப்புறம் காசு வாங்கிட்டு பேசுறவங்கெல்லாம் சொல்லுவானோ இதே போல வந்து அவர் தான் முதல் அடியாரு, யாரு திருமால் தான் வந்து முதல் அடியாருன்னு சொல்லி நம்ம ஆளுகளே திருமுறையெல்லாம் படித்து கற்று பல தெய்வங்களை எல்லாம் வழிபட்டு கொண்டிருக்காங்கல்ல. ஒரு தெய்வ நெறியில நிலைப்படுத்த முடியாதவர்கள் அவர்களே திருமால் தானே முதல் அடியாரு, கண்ணப்பரோட வந்து இவர் தான் முதல் அடியாருங்க இப்படிலாம் பேசக்கூடியவனாங்க. அவர் திருமால் அடியார் கிடையாது, இறைவனை வந்து வழிபடக்கூடியவர். இறைவன் சிவபெருமான் தான் முதன்மை கடவுள் என்பதை வந்து உணர்ந்தவர், வழிபடக்கூடியவர். ஆனால் காமிய பக்தி அவரிடம் இருப்பது வந்து இறைவனை வந்து சார வேண்டும் என்ற பக்தி இல்லை. அவருக்கு காமிய பக்தி, உலகியல் பக்தி, உலகத்தை வந்து தாம் ஆள வேண்டும், தாம் வந்து காக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும், பலரும் தம்மை வந்து தம்முடைய பெருமைக்காக வந்து போற்றி பரவ வேண்டும். இப்படியாக வந்து அந்த ஆட்சி அதிகார ஆசை, காமிய பக்தி, உலகியல் வந்து உடல் ரீதியாக உடல் வழியாக உயிரை வந்து சேர்க்கக்கூடிய, அதெல்லாம் வந்து எஞ்சல் இல்லாமல் அவர்களிடம் வந்து உறைந்து இருக்கக்கூடிய அப்படி வந்து பக்தி உள்ளவர். அடியாருன்னா முதல்ல அடியார் இலக்கணத்தை வந்து திருக்கூட்ட சிறப்புல போய் பாரு. இந்த திருமுறைகள்ல பல இடங்கள்லாம் அடியார்களுடைய இலக்கணம். நம்மளே வந்து அடியார்கள் கிடையாது, நான் அன்பர்கள்னு தான் சொல்லுவேன். எப்படி அடியார்கள்னு சொல்றது? நம்மளாம் அன்பர்கள் தான். இன்னும் உலகில் வந்து நகமும் சதையும் போல மனைவி தாய் தந்தை மக்கள் மற்றுள்ள சுற்றம் என்னும் வினைக்குலை வீழ்ந்தெழுந்து வேதனைக்கு இடமாகி கொண்டு இந்த திருமுறைகளை எல்லாம் பயின்று திருமுறைகளை எல்லாம் போதித்து கொண்டு இந்த ஞானாசிரியராக நம்மை வரித்து கொண்டு ஏமாற்றி கொண்டு இப்படி வாழக்கூடிய நான் வந்து அடியார்கள் கிடையாது. அதனால முதல் அடியாருங்கிறது வந்து அதை விட வந்து இழிவு கிடையாது. வந்து ஏனைய நம்ம 63 நாயன்மார்களாக இருக்கட்டும், நம்ம கண்ணப்பராக இருக்கட்டும், இதை போய் ஒப்பிடுறான். கண்ணப்பரோட பக்தி எப்படிப்பட்ட பக்தி? அதாவது ஆறு போல வந்து ஊற்று எழக்கூடிய அன்பு, அன்பு மயமாகவே வந்து அன்புக்கு வந்து ஒரு உருவம்னா அது கண்ணப்பர் தான். ஞானத்துக்கு ஒரு உருவம்னா திருஞான சம்பந்த பெருமான் தான் என்பது போல அவரோட வந்து ஒப்பிட்டு நிறைய பேர் நம்ம திருமுறைகளை கற்பவர்களே வந்து சொல்லும்போது நம்ம ஒரு பொது இடத்துல அவங்கள்ட்ட சொல்ல முடியாது, நமக்கு சங்கடமா இருக்கும். அப்புறம் தனியா கூப்பிட்டு இதெல்லாம் சொல்லுவேன். அது போல 250 பாட்டு. ஆமா, வீழிமேளை வந்து அணைய மேவு நாவுக்கு அரசினையும் காழி ஞான பிள்ளையையும் கலந்த உள்ள காதினால். அங்கே நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அவர் முன்னாடி வந்த கருத்து அதில் ஞானசமுத்திர புராணத்தில் வரும். அதனால இதில் விடுபட்டது அதில் வரும். ரெண்டுமே சேர்ந்து தான் நம்ம வந்து கற்கணும். இப்போ ஐயா கூட தொடர்ந்து நடத்தும்போது இந்த பகுதியெல்லாம் திருமறைக்காடு வருவரை ஞானசமுத்திர பதியத்தை கூட நம்ம குறைச்சிக்கலாம். ஞானசமுத்திர புராணத்தையும் நாவுக்கரசு புராணத்தையும் சேர்த்து படித்தாதான் நமக்கு வந்து முழுமையாக இந்த என்ன நிகழ்ந்த இந்த அற்புத வரலாறுகள்லாம் நிகழ்ந்த அதெல்லாம் வரும். அதே போல் இதில் வந்து சொன்னோம்னா அதுவும் அந்த பெருமை மட்டும் கிடையாது, அந்த பெருமை மட்டும் கிடையாது. இவர்களுக்கு வந்து காசு கொடுத்த வரலாறு நமக்கு தெரியும். அதே போல் வந்து பரந்தபாரிடம் ஊரிடைப்பலி பார்த்து சுற்றமாயினர் தெரிந்த நான்மறையோருக்கு இடமாய திருமொழியில் இருந்து நீர் தமிழோடு இசை கேட்கும் இச்சையால் காசு நித்தல் நல்கினீர் அருந்தன் வீழி கொண்டீர் இன்று அடியேற்கும் அருள்கள் இது ரெண்டு. சுந்தரமூர்த்தி சாமிகளும் இறைவனை வந்து அவங்க 2 பேருக்கும் தமிழோடு இசையோடு வந்து தமிழை கேட்கக்கூடிய இச்சையால் காசு தினம் கொடுத்தீங்களா, இன்னும் எனக்கும் கொடுன்னு கேட்டு அவரும் வாங்கின அந்த வரலாறு நமக்கு இருக்கு. அதை விட இன்னும் ஒரு வரலாறு பல அடியார் பெருமக்களுக்கு தெரியாது. நான் புராணத்துக்கே போல இந்த ஞானசமுந்தருடைய அந்த வரலாற்றிலே வரக்கூடிய அந்த வரலாறு ஞானசம்பந்த பெருமானை வெகு காலம் பிரிந்திருந்த காலத்தால் காழியில் இருக்கக்கூடிய அந்தணர்கள்லாம் ஞானசம்பந்தரை இவர் திருவிழிமலையிலே தங்கியிருக்கிறார் என்று சொல்லி அறிந்து அவரை நான் வந்து மீண்டும் காழிக்கு அழைத்து வர வேண்டும் என்று பெருவிருப்போடு சீர்காழிப்பதியில் இருக்கக்கூடிய அந்தணர்கள்லாம் திரண்டு, பெரியோர்கள் எல்லாம் திரண்டு இங்கே திருவிழிமலைக்கு வராங்க. அவர்களை வந்து திருவிழிமலையில் இருக்கக்கூடிய அந்தணர்கள் 500 பேர் அந்தணர்கள் இருந்ததாக
பல்லாண்டில் வந்து குறிப்பு வரும். இன்னைக்கு ஒருத்தர் கூட கிடையாது. எங்கேருந்து வெளியூர்லேருந்து ஒரு சிவாச்சாரியார் கொண்டு வந்து குடி வச்சிருக்காங்க. பக்கத்து ஊர்லேருந்து ஒருத்தர் இருக்காரு. அந்த அளவுக்கு இருக்கு. 500 அந்தணர்கள் குடும்பம் இருந்த அப்படிப்பட்ட ஒரு ஊர். இந்த அந்தணர்கள்லாம் அவர்களை வந்து முறையாக வந்து வரவேற்று குறைவருத்துன்னு இப்போ வந்துச்சு இல்லையா? குறைவருத்துன்னா எல்லா இதுவும் எந்த வித குறைபாடும் இல்லாமல் அவர்களுக்கு விருந்தெல்லாம் அளித்து இங்கே தங்கி இருக்க சொல்லி அப்புறம் அவர்கள் ஞானசம்பந்த பெருமானை போய் சந்தித்து மீண்டும் சீர்காழிக்கு வர வேண்டும் என்று விண்ணப்பிக்க ஞானசம்பந்த பெருமானும் அதற்கு சம்மதிச்சிடுறாரு. சம்மதித்து இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு இறைவனுடைய திருவுளம் எப்படியோ அதை நான் கேட்டு, அவருக்கும் அந்த இசைவு இருக்கும். அங்கே தாய் அந்த பற்றெல்லாம் விற்றவராக இருந்தால் கூட பெருமான் எழுந்திருக்கிறார்ல பெருமாட்டியோட, அதை வந்து காண வேண்டும் என்ற அந்த ஆசை இருக்கும்ல. அதனால திருவழிமலையில் விட்டிருக்கக்கூடிய பெருமானை வந்து அனுமதி பெற்று அவருடைய திருவுள்ளப்படி நம்ம நடப்போம்னு சொல்லி அங்கே போய் பெருமான்கிட்ட வந்து விடை கேட்கும் பொழுது, நான் வந்து வீழியில் இருக்கக்கூடிய காட்சியை இங்கே காழியில் இருக்கக்கூடிய காட்சியை இந்த வீழி விமானத்திலேயே உமக்கு காட்டுகிறோம் அப்படின்னு பெருமான் சொல்ல, அதை வந்து அப்படியே அந்த காட்சிப்படுத்தி அதை வந்து அகச்சான்றாக மைமறு பூங்குழல் கற்றை துற்ற வானுதல் மான்வழி மங்கையோடும் பொய்மொழியா மறையோர்கள் ஏத்த புகழி நிலாவிய பொன்னியனே எம்மிரையே என் ஈசை என் நேசை இது என்கொள் சொல்லாய் பொய்மழை மறையோர்களைத்த புகழி நிலாவிய புண்ணியனே எம்மிரையே என் ஈசை என் நேசை இது என்கொள் சொல்லாய் மெய்மொழி நான்மறையோர்கள் ஏத்த விண்ணிழி கோயில் விரும்பியதே என்று சொல்லி அந்த திருப்பதிகம் முழுவதுமாக வந்து பாடியிருப்பார். நம்ம அன்பர்களுக்கு நிறைய தெரியாது, இதெல்லாம் வந்து நுணுகி ஆராய்ந்து படித்தவர்களுக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புத நிகழ்வு அந்த திருத்தலத்தில் நடந்து அந்த படிக்காசு வரலாறுகள்லாம் தொடர்ந்து அங்கே வரக்கூடியது. 2 பேரோட வரலாறையும் பிணைந்து போனோம்னா மிகவும் சரியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்க, வீழிமழை வந்தனையே மேவு நாவுக்கரசினையும் காழி ஞானப்பிள்ளையும் தனித்தனியாக வராங்க. இங்கே வந்து 2 பேரும் சேர்ந்து வந்தது போல் ஒரு இது இருந்தால் கூட அந்த ஞானசம்பந்த பெரியம்மன் இதில் படித்தோம்னா தான் அவர் முன்னதாக வந்ததும் இவர் பின்தொடர்ந்து வந்ததும் இருக்கும். அதில் சொன்னதால இங்கே வந்து சேக்கிழார் பெருமான் இதை வந்து சுட்டவில்லை. கலந்த உள்ள காதலினால் ஆழி வளவன் அறியாத இவர் ஆழி வளவன்னா சங்கு எழுந்திருக்கக்கூடிய சங்கு சக்கரதாரியார் வந்து அறியாத அடியார் அவர்களுடன் அந்த அடியார் பெருமை கூட அவர் அறிய மாட்டார்னு கூட சொல்லாமல் இருக்கு. ஆமா, அப்ப வந்து அடியார்களோடு சேர்ந்து அவர்களுடன் வாழி மறையோடு எதிர்கொண்டு வணங்கி உள்போக்கார். அந்த அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மறையோர்கள் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மறையோர்கள் இவர்கள் இருவரையும் வந்து அழைத்து செல்ல அங்கே கொண்டு போய் ஆலயத்தின் திருமுன்பு இறைவன் திருமுன்பு அங்கே செல்வதாக அந்த பாடல் அமைந்திருக்கு. மாட வீதி அலங்கரித்து அந்த ஊருக்கு எல்லையிலேருந்தே வந்து வரவேற்பார்கள். இது ஒரு முறைமை. எங்கேயுமே வந்து இந்த ஆச்சாரியர்கள் வரும்பொழுது முன்னதாக தெரிந்தால் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் இந்த தோரணங்கள்லாம் கட்டி எல்லாமே அலங்கரித்து கோலங்கள்லாம் இட்டு வாசனங்கள் செய்து வரவேற்கக்கூடிய அந்த முறைமை. மாட வீதி அலங்கரித்து மறையோர் வாயில் மணி விளக்கு நீடு கதலி தழைப்பூகம், இந்த பாக்கு மரங்கள் கட்டுறது, பாக்கு குலைகள், அப்புறம் வாழை மரங்களை எல்லாம் வந்து கட்டுறது, நிறைத்து நிறை பொன் குடம் எடுத்து வீடு பெருக வாகீசர் பிள்ளையாரும் தொண்டர்களும் கூட மகிழ்ந்து விண்ணிழிந்த கோயில் வாயில் சென்றடைந்தார். அப்போ மாட வீதியை அலங்கரிக்கிறாங்க. மறையோர்கள்லாம் வந்து வாயில்கள்லாம் மணி விளக்கை ஏற்றி வைத்திருக்கிறார்கள். அங்கே நீடிய வந்து அந்த வாழை மரங்களெல்லாம் கட்டுறது, அப்புறம் வந்து பாக்கு மரங்களை எல்லாம் வந்து நிறைத்து, அப்புறம் நிறை பொன் குடம் எடுத்து இதெல்லாம் வரவேற்கக்கூடிய முறைமையே நிறைய இடங்கள்லாம் வரும். பறவையார் வந்து சேரமான் பெருமாள் நாயனார் வரும்பொழுது எதிர்கொண்டு வரிசையாக நின்று இதெல்லாம் செய்யಲಿ, அதிலெல்லாம் நிறைய இடங்கள் இது போல வரும். பீடு பெருக அந்த பெருமையை வந்து மேலும் மேலும் உயர வாகீஸ்வரம் பிள்ளையாரும் தொண்டர்களும் சேர்ந்து கூட மகிழ்ந்து விண்ணிலிருந்து பெருமாளால் கொண்டு வந்து வழிபடப்பட்ட கோயிலில் சென்று அணைந்தார்கள். சென்று உள்புகுந்து திருவழிமலை அமர்ந்த செங்கனக குன்றவில்லியார் மகிழ்ந்த கோயில் வளமாக வந்து அங்கே வந்து திருவழிமலையில விரும்பி அமர்ந்தன்னா ஐயா தான் சொல்லுவாங்கல்ல, அமர்ந்தன்னா உட்கார்ந்துங்கிற பொருளில் நம்ம எப்பொழுதும் இருப்போம். ஐயா தான் அது விரும்பி தான் போட்டிருக்காங்க நமக்கு. விரும்பி அங்கே செங்கனகன்னா சிவந்த பொன் போன்ற அந்த குன்றத்தையே வில்லாக எடுத்து வளைத்து மகிழ்ந்த அந்த பெருமான் வீட்டிற்கு கோயிலை வளமாக வந்து, எப்பொழுதுமே வளமாக வந்து தான் இறைவனை இப்பெல்லாம் நம்ம அளவு பாயிண்ட் நேராக போயிடுறான். நந்தியை கடந்து திரும்பி பார்க்கறதுல நந்தின்னு ஒருத்தர் இருக்காரு, அங்கே வாசலில் வந்து அதிகார நந்தி இருக்காரு, யாரையுமே திரும்பி பார்க்கறதில்ல. நேராக போய் லிங்க திருமணியை வணங்கிட்டு அப்படியே வந்து பூந்து
சுற்றிட்டு விரைவுபடுத்திலாம் போகிறாங்க. அப்போ வந்து வளம் வந்து தான் எல்லா இடங்கள்லையும் நிறைய இடங்கள்ல இருக்குது. மண்ணினார் வளம் செய் மறைக்காடரோன்னு சொல்லி பாடுறாருல, வளம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர. இதை போல் நிறைய இடங்களில் குறிப்பு. அந்த ஆச்சாரியர்கள் நேராக போகும்போது நீடு கோபுரத்தை இறங்கி வீழ்ந்து தாழ்ந்து வணங்கி இறங்கி உள்புக்கு வளங்கொண்டு இறை நாமத்தை சொல்லிக்கொண்டே வந்து இறை சிந்தனையோட வீட்டிருக்கக்கூடிய பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் நினைந்து வளங்கொண்டு வருவதாகத்தான் அங்கே அமைந்திருக்கோம். அப்போ வந்து சென்று உள்புகுந்து திருவழிமலையார் அமர்ந்த செங்கனக குன்றமாகிய மேருமலையாயே வில்லாக வளர்த்திய அந்த வில்லியாராகிய பெருமான் மகிழ்ந்து உறைந்து இருக்கக்கூடிய அந்த கோயிலை வளமாக வந்து திருமுன்றில் வணங்கி இறைவன் திருமுன்பு சென்று அங்கே வணங்கி இறைவன் முன்பு இன்னும் கொஞ்சம் சற்று முன் எய்தி முக்கன் செக்கர் சடை மவுளி வென்றி விடையார் சேவடிக்கு விழுந்தார் எழுந்தார் விம்மினார். இந்த இது இருக்கு இல்லையா, இந்த உள்ளம் வந்து உள்ளம் கசிவு இருந்தால் தான் விம்முதல்ங்கிறது வந்து அதிகம். அது விம்முதல்ங்கிறது என்ன உச்சிய நிலைன்னா, விம்மி விம்மி இரு கைத்தலை வைத்தரும் மைந்தரும் சுடுகாடு மட்டே பற்று தொடரும் இருவினை புண்ணிய பாவங்களே என்று சொல்லி இருக்கு இல்லையா. விம்மி விம்மி அழு மைந்தரும் சுடுகாடு மட்டே என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நிலை. அப்போ வந்து முன்றில் வணங்கி இன்னும் சற்று முன் இறைவனை நன்றாக காண வேண்டும். நம்ம இப்படி முனைஞ்சி போவோம்ல, முதல்ல ஒரே கூட்டமாக இருக்கும், எட்டு இருந்து பார்ப்போம். அந்த லிங்க திருமேனியை போய் முன்னாடி கொஞ்சம் போய் அதை உள்வாங்கி, எப்பொழுதுமே வந்து ஒரு ஆலயத்திற்கு போனோம்னா எப்பொழுதுமே ஒரு ஆலயத்திற்கு வந்து நாம் வந்து சென்றோம் என்றால் அங்கே வந்து போய் அந்த லிங்க திருமேனியை மனத்தில் வந்து அது எனக்கு வந்து எல்லாமே ஓரளவு அது ரொம்ப நாள் அந்த பயிற்சி எடுத்து அதுதான் அங்கே வந்து வாசலில் நீங்கள் வந்து அமர்ந்து அது ஒரு அரை மணி நேரம் அமர்ந்துட்டு வரணும் சிவாலயத்தில்னு சொல்லுவாங்க. அந்த சிவாலயத்தை அப்படியே உள்ளத்தில் வந்து படமாக வந்து வரைந்து விட வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய மூலவராகிய லிங்க திருமேனியை உள்ளே வந்து வரைந்து எந்த உயரம் இருக்காரு, எந்த பருமனில் இருக்காரு, எந்த அந்த அருவுருவ திருமேனி. ஏன்னா அதுதானே அனைத்து மகேஸ்வர திருமேனிக்கும் நிலைக்காலனாக இருக்கக்கூடிய முதலே மாய கலப்பால் பெருமானே வந்து இறங்கி வந்து ஒரு அருவுருவ திருமேனியாக வந்து அதிலிருந்து தான் எல்லாமே வருங்கிறதால அந்த திருமேனியை உள்ளத்தில் கொண்டு வரணும். நீ உள்ளத்தில் கொண்டுட்டா நீ மாதம் போக வேண்டாம் திருவண்ணாமலைக்கு. ஒரு தடவை பார்த்தோன்னே திருவண்ணாமலையை நான் வந்து 15 தடவை பார்ப்பேன்னு போக வேண்டாம். ஒரு முறை உள்ளத்தில் நீங்கள் வந்து உள்ள கோயிலில் வந்து பெருமானை அங்கே எழுந்தருளிவித்தினா, நான் இப்போ எந்த கோயிலில் நினைச்சாலும் அந்த லிங்க திருமணியோட எந்த அளவுக்கு எப்படி அமைந்திருக்கிறது அந்த சிறப்பு என்னுடைய உள்ளத்தில் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சந்தர்ப்பத்தில் இதெல்லாம் வந்து எடுத்து சொல்கிறேன். சென்று உள்புகுந்து திருவழிமலை அமைந்த சென்னங்கனக குன்ற வில்லியார் மகிழ்ந்த கோயில் வளமாக வந்து திருமுன்றில் வணங்கி இன்னும் முன்பு எய்தி இன்னும் அந்த ஆசை உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஊக்கம் வர முன்னதாகவே அந்த இறைவன் வந்து தன்னை பார்க்கக்கூடிய நிலை வரக்கூடிய இடம் இருக்குல்லையே அங்கே வந்து வணங்கிடுறாங்க. அதற்கப்புறம் உள்ள முன்பு எய்தி அந்த கருவறை அந்த அர்த்த மண்டபத்துக்கு போகிறதா வச்சுக்கலாம். முன்னேதி முக்கன் செக்க சடை மௌலி, முக்கனை உடைய சிவந்த மௌலினா சடாமுடியை வந்து சடையை இருக்கக்கூடிய வென்றி விடையார் வந்து வெற்றி கொள்ளக்கூடிய விடையை வந்து வாகனமாக கொண்டு இருக்கக்கூடிய பெருமானுடைய சிவந்த திருவடிக்கு சேவடிக்கு விழுந்தார் எழுந்தார் விம்மினார். விம்மினார்னா எந்த அளவுக்கு உள்ள கசிவு உள்ளத்துல இருந்த அந்த விம்மி விம்மி இரு கைத்தலை வைத்தோழும் மைந்தரும் சுடுகாடு மட்டும் என்று சொல்லும் பொழுது ஒரு பெரிய இழப்பை கண்டாலும் வரும். காணாதவரை வந்து காணவே முடியாத அரிய காட்சியராய் தமது அங்கே சேர் எரியருங்கிறார்ல, காட்சிக்கு அரியர்னு சொன்னா இல்பொருளாயிடும். அதனாலதான் சொல்லுவார் அரிய காட்சியராய் தமது அங்கே சேர் எரியர், அடுத்தது அடையாளம் ஏறு உகந்து ஏறுவர் கண்டமும் கரியர் காடுரை வாழ்க்கையர் ஆயினும் பெரியர் ஆறறிவா அறிவார் பெற்றியன்னு சொல்லி இறைவனை வந்து பார்த்த உடனே இந்த திருவழிமலையை வந்து இறைவன் வீட்டில் இருக்கக்கூடிய திருக்கோலத்தை வந்து பார்க்க வேண்டும் என்று பல காலம் இவர்களுக்கு வந்து அங்கே ஒரு திருக்கோல காட்சிங்கிற மணக்கோலம் அங்கே வந்து அவர்களுக்கு காட்சிப்படும். நமக்கு தெரியாது. கழுமலத்தை வந்து சுற்றி வரும்போது சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு விடைமேல் வந்து பெருமான் காட்சி தர்றாரு, நமக்கு வந்து தெரியாது. இதே போல் ஒவ்வொரு திருக்கோலமும் ஒவ்வொரு ஆலயங்களும் சொல்லும்போது இந்த ஆச்சாரியர்களுக்கு வடிவேறும் திருசூலம் தோன்றும் வாரிசடை மேல் இளைமை அதிகம் தோன்றும் அங்கே காட்சிப்படுது, காட்சியை காமிக்கிறாரு. நமக்கு வந்து தோன்றாது. இதுதான் வந்து அங்கே வீழ்மலையில இறைவன் வந்து ஒரு தோற்றம் காற்றி ஆட்கொள்ளும் போது அங்கே ஒரு திருமண குளம் தான், அங்கே பள்ளியறையெல்லாம் கிடையாது. நித்த மலானாய் நின்றான் கண்டாயின்னு பாடியிருக்காரு. நித்த மணாளன் கண்ணு திருத்தண்டத்தில் பாடியிருப்பாரு. அவ்வளவு அருமையான திருப்பதி. வந்து வென்றி விடையார் சேவடிக்கு விழுந்தார் எழுந்தார் விம்மினார்னா அந்த கசிவு வந்து கண்முத்தரும்ப கடல் தொழுவார்கள்னு சொல்லி வெண்காட்டில் ஒரு ஞான சம்பந்தருடைய பதிகம்.
உள்ளம் உருகில் உடனாவார். ஆமா. இந்த அடுத்தது கைகள் குவித்து கடல் போற்றி. கைகள் குவித்துனா இந்த 12 அங்குல உயரத்துக்கு கைகள் குவித்து இறைவனுடைய திருவடியை போற்றி. இறைவனுடைய திருவடியை போற்றினா இறைவனுடைய திருவுருவம் நமக்காக வந்து எடுத்த ஒரு திருவுருவத்தை அந்த புண்ணிய திருவேடங்கள் உள்ளது, அணிகலன்களாக இருக்கட்டும், ஆடைகளாக இருக்கட்டும், ஏந்தி இருக்கக்கூடிய ஆயுதங்களாக இருக்கும், எல்லாமே புண்ணிய திருவேடம். அவர் ஒருவரும் ஒரு நாமம் இல்லாதவர். இந்த உலகியல் மக்களை ஆட்கொள்வதற்காக ஒரு திருவுருவம் எடுத்துட்டு வர்றாரு. அந்த திருவடியை வந்து வணங்குது என்னன்னா, இந்த திருவடியில வந்து நம்ம உள்ளத்தை லயிக்க செஞ்சோம்னா இந்த பரபிரமம் வந்து சொற்பதத்தின் சொற்பதமும் கடந்து நின்ற சொல்லற்கரிய சூழலா இது உன் தன்மைன்னு சொல்லி, இந்த வானங்கிறது பஞ்சபூதங்கள்ல உள்ளது. இதை தாண்டி சொற்பதத்தின் சொற்பதமும் கடந்து எல்லை இல்லாத எங்கும் நிறைந்த பேரொழி பிழம்பாக இருக்கக்கூடிய பெருமானுக்கு ஒரு அடையாளம் தான் அந்த லிங்கக்குறி. அப்போ வந்து என்ன பண்றாங்க, அங்கு காட்டக்கூடிய திருவுருவத்தை வந்து நினைந்து அந்த திருவழியை உள்ளத்தில் பதித்துக் கொள்வதாக நாம் இப்படி எடுத்துக்கொள்ளலாம். கைகள் குவித்து கழல் போற்றி கலைந்த அன்பு கரைந்து உருக. அப்படியே வந்து உள்ளம் கரைந்து உருகுது. அந்த உள்ளம் கரைந்து உருகுனா வந்துன்னா அந்த மெய்ப்பாடு வந்து இந்த புலகாங்கிதம்லாம் ஏற்படும்பாங்க பாருங்க. அப்போ வந்து கண் வழியாக அந்த கண்ணீர் வாரக்கூடிய அந்த நிலை, அதாவது தாங்கி நிலா அன்புடன் தலைவன் தாழ்நிலைக்கு நீங்கி நில்லார் இடர்களையாய் நெடுங்கலமைன்னு சொன்னா, நம்ம அன்புடையவர்கள் வந்து ஒருவருக்கு ஒருவர் வந்து ஒரு அதிக அளவு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு யார் அதிக அன்புடையர், அப்படிப்பட்ட அன்புடையவர்களாக இருக்கோம்ல, அவர்களை வந்து சில நாட்கள் வந்து காணாமல் வந்து ஒரு இடத்துல சந்திக்க நேர்ந்தால் பேசும்பொழுதே நம்மை அறியாமலே வந்து கண்ணி வந்து லேசாக அருகு விட்டு வரும். அது வந்து தெரிந்து விடக்கூடாதுன்னு நம்ம கட்டுப்படுத்த நினைக்கும் போது திடீர்னு இந்த இடத்துல நெருங்கி சொட்டிடும். இது எல்லாருக்கும் அந்த அனுபவம் வந்திருக்கலாம். சில பேருக்கு கல்லாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்திருக்காது. கல் நெஞ்சர்களாக இருக்காங்க இல்லையா, அடியார்களே அப்படிலாம் இருக்காங்க, அதையும் பார்த்துருக்குறேன். அவர்களுக்கு வந்து வராது. ஒரு பிற அடியார்களுக்கு உள்ள துன்பங்களை எல்லாம் பார்க்க மாட்டாங்க, தன்னுடைய சுயநிலையத்தில் தான் அப்படின்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு வராது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அன்பு வந்து கரைந்து உருகி கண்ணீர் வார அந்த நிலைக்கு வந்துடுறாங்க. மெய்யில் வழியும் கண்ணறிவி விரவ பரவும் சொல்மாறு. அப்படியே கண்ணீர் வந்து வார அந்த வரும்பொழுதே அந்த கண்ணீர் வந்து வழிந்து கொண்டிருக்கும் போதே இந்த சொல்மாலை புத்தகங்களை எல்லாம் கோவை செய்து மாலையாக கொடுத்து இந்த திருப்பதிகளை எல்லாம் அருள்றாங்க. செய்ய சடையார் தமை மெய்யில் வடியும் கண் அருவி விரவ பரவும் சொல்மாலை செய்ய சடையார் சபை சேரா தீங்கு நெறி சேரா. அதாவது வீழி மேலையான சேராத தீநெறி சேர்கின்றார் என்று ஒரு திருத்தாண்டகம் இருக்கும். அதை வந்து சொல்லியிருக்காரு. செய்ய சடையார் தமை சேரார், அவரை வந்து சேராதவர்கள்லாம் தீநெறிக்கு சேர்கின்றார் என்று சொல்லி, அதே போல நாகேஸ்வரத்திலையும் அதே போல ஒன்று வரும். அவர் திருத்தாண்டகம் வந்து உய்யும் நெறி தாண்டகம் ஒழிந்து அங்கு ஒழியா காதல் சிறந்தவங்க. இப்ப நாவரசரை மட்டும் இங்க தனிமைப்படுத்தி கொண்டு வர, 2 பேரும் போய் எங்க வழிபடுறதான் சொல்லும்போது இந்த பாடல்ல நாவரசருடைய நிலைமையை வந்து இங்க சொல்றாரு. முன்னால் அயனும் திருமாலும் முடிவும் முதலும் காணாத பெருமானுடைய திரு பெருமை அங்கே சொல்றாரு. அடியும் முடியும் காண முடியாத பெருமைக்குரிய பெருமான். அது முன்னால் நகர்ந்ததுன்னு பண்டு ஒரு காலத்தில் நகர்ந்த வரலாறு. பொன்னார் மேனி மணி வேற்பை பூநீர் மேலியினில் போற்றி. பொன்னார் மேனினா பொன் போன்ற மேனியுடைய மணி எல்லாம் நிறைக்கப்பட்ட மலை போல இருக்கக்கூடிய அந்த அந்த பூநீர், அந்த நீர் ததும்பக்கூடிய மேலையினில் வந்து போற்றி பன்னாள் பிரமியா நிலைமையினால் அங்கே தங்கிடுறாங்க 2 பேரும். அங்கே இருவருமே பல நாள் வந்து பிரியாம, அப்புறம் வந்து வறுமை வருகிறது. பின்னால வந்து வறுமை எல்லாம் வந்து போய் மழை பெய்கிறவரெல்லாம் அங்கேயே வாசி தீரவே காசு நல்கின்னு சொல்லி இந்த காசு எல்லாம் வாங்கி அவர்கள் வந்து அடியார்களுக்கு திருவமுது படைத்த வரலாறு இருக்கு. எப்படி இருந்தாலும் இந்த வரலாறு நிகழ்ந்ததுல குறைந்தபட்சம் 8 மாதம் 9 மாதம் நம்ம இப்படிலாம் வந்து நடைமுறை எல்லாம் படுத்தி பார்க்க வேண்டும். அப்போதான் என்ன பண்ணுவாங்க, வந்து 18 வயசுன்னு சொல்லி ஒரு பாட்டு எல்லாரும் ரொம்ப அப்படியே இசைக்க பண்ணுவாங்க. கொஞ்சம் நமக்கு இன்னும் இருக்குல்ல, சிந்திக்கணும். நாவரசரோ ஞானசம்பந்தரோ எந்த அளவுக்கு வந்து தமிழகம் முழுதும் சுற்றினார்களோ அந்த அளவுக்கு சுந்தரமூர்த்தி சிகாமணியிலும் சுற்றி இருக்காரு. 16 வயசு மனப்பருவம் ஆணுக்கு. அங்க வந்து தடுத்தாள் கொண்ட போது அவருக்கு 16 வயசு. அதுக்கப்புறம் இங்க நேரா ஆரூர்ல வந்து ஆட்கொண்டுறாரு. அதற்கப்புறம் பல திருத்தலங்கள்லாம் இவர்கள் 2 பேரும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, 3 வயசுல தொடங்கி 16 வயசு வரலாம் ஞானசம்பந்தர் சுத்தி இருக்காரு. அதே போல நாவுக்கரசரும் பல காலம் வந்து ஒரு 15 ஆண்டுகள் வந்து இந்த திருத்தலங்கள்லாம் சுத்தி வந்திருக்கிறாரு.
16 வயசுல வந்து திருமணம் பண்ண முயல்கின்ற இவருக்கு எப்படி நான் சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு 18 வயசு. அதுதான் அவங்க பாடுறாங்கன்னா யாரோ ஒருத்தர் பாடிட்டு தனிப்பாடல்னு நினைக்கிறேன். அதை வந்து நம்ம சிந்திக்காம பாடுறது. இவருக்கு 18 வயசு தானே எல்லாரும் பேசுறான், பேச்சாளர்களும் பேசும்போது எப்படி வந்து போயிருக்க முடியும்? இவ்வளவு வந்து காடுகள், மலைகள், நதிகள், இங்கேருந்து திருவாரூர்லேருந்து இப்படி சுற்றிக்கிட்டு அங்கே இது வரலாம், கொங்கு நாடுகள்லாம் போய் பேரூர்லாம் வந்து வணங்கி மீள வந்து கடிக்குளம்லாம் வந்து முதுகுண்டத்தில் போய் பின்பற்றி மீள வந்து அப்புறம் வந்து சேரமான் பெருமாள் நாயனரை வந்து ஒன்றும் மதுரைக்கெல்லாம் போய் அங்கெல்லாம் வந்து வணங்கி திருப்புவனம் இந்த திருப்பரங்குன்றம்லாம் வணங்கி அப்புறம் மீள வந்து அதுக்கப்புறமா மீள திருவையாறு வழியாக இந்த இதுக்கெல்லாம் போய் கேரளா அஞ்சைக்களம்லாம் போயிட்டு மீளவும் விடைபெற்று திருமுருகன் பூண்டி வழியாக வந்து அந்த வரலாறுலாம் வந்து திருவாரூர் சேர்ந்து மீளவும் கடைசியாக மீளவும் அந்த கேரள மாநிலத்திற்கு வந்து சென்று அப்போ எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? இதெல்லாம் வந்து நம்ம வந்து சிந்தித்து பார்க்கணும். சுந்தரமூர்த்திக்கு 18 வயசு கிடையாதுன்னு தனியாகவே ஒரு பதிவு விரிவாக போட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் நமக்கு வந்து சொல்கிற மாதிரி வந்துச்சு. பல்நாள் பிரியா நிலைமையிலானா ஒரு 7-8 மாதமாவது அங்கே வந்து தங்கியிருப்பாங்க. ஏன்னா ஒரு பருவம் போயிடுது, மண்ணுயிர்கள்லாம் கண் சாம்பி வந்து உணவே இல்லாமல் வந்து அவ்வளோ கஷ்டப்படுது. அப்போ வந்து பெருமான் காசு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் மழை பெஞ்சி அதுக்கப்புறம் விளைஞ்சி அந்த பஞ்சமெல்லாம் தெரிந்த பிறகு இவங்க போகிறாங்கன்னா அப்போ வந்து ஒரு பருவம் வந்து கடந்திருக்கு இல்லையா? ஒரு அதுதான் அதிக நாள் வந்து திருவழிமலையில் மற்ற என்ற திருத்தலத்தோட ஒப்பிடும் பொழுது. ஏன்னா நாவரசர் வேணா திருப்புவலூரில் வந்து புகலிடமாக கடைசியாக அவர் எத்தனை ஆண்டுகள் இருந்தார்னு தெரியாது. ஞானசமுந்தர் அது போல ஒரு காலம் கடந்து ஒரு இடத்துல தங்கி இருந்ததா வரலாறு இல்லை. ஆனால் திருவழிமலையில் வந்து மிக அதிக காலம் வந்து தங்கி இருந்திருக்கக்கூடிய வரலாறு. சுந்தரமூர்த்தி சாமிகள் ஆரூருக்கு போயிட்டு அதை வந்து ஒரு தலைமையகமாக வைத்து கொண்டு அங்கே பரவேற திருமணம் செய்து விட்டு அங்கே அதிக நாள் வந்து வாழ்ந்தாருன்னு சொல்ல முடியாது. போயிட்டு வந்து கொஞ்ச நாள் இருக்கிறது, மீண்டும் பெருமானை பார்க்க வேண்டும் என்று எண்ணம் வந்து வர அப்படி போயிட்டு இருக்காரு. பன்னாள் ஆமாம் மேலைனில் போற்றி பன்னாள் பிரியா நிலைமையினால் பயில கும்பிட்டு அந்த ஒரு நிலைமை அப்படி வந்து வந்துடுது. பன்னாள் பெரியா நிலைமைகள்னா அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அங்கே ஏற்பட்டு விடுகிறது. பயில கும்பிட்டு இருப்பாரா, அங்கே வந்து கும்பிட்டு பயின்று இருப்பாரா. அந்நாள் மறையோர் திருப்பதியில் இருந்தார் மெய்மை. அந்த நேரத்தில் அந்த மெய்மை அறிந்தவர்களாகிய ஞானசம்பந்த பெருமானும் இவரும் அந்த திருப்பதியில இருந்தார்கள். அடுத்த 255 சீரன் விளங்கும் திருத்தொண்டர் இருந்து சில நாள் சென்றதன் பின், சில நாள்னா சில மாதங்களில் இந்த இடத்துல எடுத்துக்கணும். என்ன நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அது மாறி சுருங்கி வளம் பொன்னி நதியும் பருவம் மாறுதலும் நீரின் இயன்ற உணவு அருகி நிலவும் பண்ண மண் உயிர்களுக்கெல்லாம் பாரின் மலிந்த இளம்பாட்டில் படர்கூர் வறுமை பறந்ததால் என்று. அப்போ வந்து இவர்கள் வந்து அங்கே இருக்கும் பொழுது மழை வந்து பெய்யாம போயிடுது. அந்த பொன்னி நதியிலையும் பொன்னி நதி தான் வந்து நீரை வந்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவ, அவளாலையும் சேர்க்க முடியல. அப்போ வந்து பருவம் மாறி வறட்சி. 12 ஆண்டு பாண்டிய நாடு வர்க்கடம் கிடந்ததுன்னு நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது சொல்லுவாங்க. அதை போல் வந்து பருவம் மாறுதலும் நீரின் இயன்ற உணவு அருகி, நீரும் வந்து தேவையான வந்து உணவும் வந்து அருகி போயிடுது, கிடைக்க மாட்டேங்குது, எல்லாம் கண் சாம்பி நிற்குது. நிலவும் பல மண் உயிர்கள் எல்லாம் பாரின் மொழிந்த இளம்பாட்டில், அதாவது அவ்வளோ ஒரு இளம்பாடுனா பஞ்சம், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. படர்கூர் வறுமை பறந்ததால் என்று சொல்லி இந்த வறுமை படர்ந்து அந்த திருவழிமலை முழுவதுமாக அந்த துன்பங்கள் எல்லாம் இருக்கின்றது. இது அடுத்த வகுப்பில் வந்து ஐயா அவர்கள் அந்த நான் திருப்பதிகத்துக்கெல்லாம் பொருள் சொல்லலை, இந்த 255வது பாடலோடு இன்று வந்து நிறைவு செய்து கொண்டு இத்துடன் வந்து நான் விடைபெறுகிறேன். அடுத்து அன்பர்கள் ஐயா